இதுல என்னன்னா அந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லாமே பெரிய பெரிய ஐடிகள் ஃபுல்லாமே டிவிக்கு ஐடிகள் வந்து உள்ள வந்திருக்கு, நம்ம தான் தெரியல. அதுல என்னன்னா அதுல என்னன்னா தலைவருக்கு இவ்வளவு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தாங்கல்ல. அதுல நீங்க எல்லா கீழே உள்ள ஐடியல் ஃபுல்லாமே நம்ம ஐடியல் ஃபுல்லாமே அந்த ஜோக்கருங்கிற வார்த்தை வந்து சின்னதா ஆகி போச்சு. ஆனா என்ன ஒரு மேட்டர்னா உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது, அது என்ன உத்து பார்த்தாதான் தெரியுது உள்ள வந்து ஜோக்கர்னு இருக்கு. ஆனா அதுவே பெரிய சம்பவம் தான். நீங்க பெருசா போட்டிருந்தா கூட வந்து அப்படின்னு நம்ம வந்து உள்ள வந்து பல ஐடிகள் பெரிய பெரிய ஐடிகள் எல்லாம் பார்த்துருக்கு, பார்த்துட்டு தான் ஒரே கதறல். ஆனா உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே மனசார சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆத்ம ரீதியா ஆத்மார்த்தமா ரொம்ப ஆத்மார்த்தமா அடி வயிற்றுல ப்ரோ ஏன்னு கேளுங்க, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனை ஏத்தணும். இல்ல நான் டு பி ஆனஸ்ட் நான் ஒன்னு ஓப்பனா சொல்லணும்னா ஏன் இருக்கக்கூடாது? ஏன் திமுக அதிமுக எங்க பார்த்தாலும் அடிச்சுட்டு தான் இருக்கணுமா? இல்ல பிஜேபியும் திமுக எங்க பார்த்தாலும் அடிச்சுட்டு தான் இருக்கணுமா? ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனா அவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் வாழ்த்து சொல்லி அவங்க எல்லாம் இதை மணமகன் மணமகளுக்கு வாழ்த்து சொல்லி ஒன்னா போட்டோ எடுத்துக்கிறது இல்லையா? அப்படி பார்த்தா விஜய் போன கல்யாணத்துல அங்க சிஎம் ஸ்டாலினும் போயிருக்காரு, விஜயும் போனாரு இல்லையா? இது என்னங்க இது? ஒரு ஸ்பேஸ், ஒரு டீ கடை. நீங்க வந்து டீ குடிக்கிற டீ கடையில வந்து மத்தவங்க யாரும் டீ குடிக்க கூடாதா என்ன? அவங்களுக்கு என்னன்னா இவங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்பேஸ்ல நின்று விஜய் கட்சியை போட்டு பொழந்து எடுத்து அடிச்சாங்கல்ல, கேள்வி கேட்டு அடிச்சாங்கல்ல, அதை அவங்களால பொறுக்க முடியல. அதுல ஒரு பையன் சொன்னா எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. நான் ஸ்டாப்பா சிரிச்சிட்டு இருந்த மேட்டர் என்னன்னா, இதைத்தான் அன்று லயோலி மணி அன்றே சொன்னார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து எதிர்க்கும் நமது டிவிகேவை எதிர்க்கிறதுக்காக அப்படின்னு. அட்டிங்கோ எங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு கூட்டணி ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி முறியுது நம்ம பண்ண சம்பவத்துல. அதிமுகவும் கூட்டணி வைக்குமா? யாரை எதிர்க்கிறதுக்கு? டிவிக்கேவை எதிர்க்கிறதுக்கு. இது அன்னைக்கே லயலமணி சொன்னாரு, அது ஸ்பேஸ்ல நடந்துருச்சு. என்ன இப்ப கூட்டணியை வச்சேன்? டேய் அவங்க தனியா 12 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு முடிக்கிற 12:15 அவங்க அந்த பக்கம் ஸ்பேஸ் போட்டு வாங்க நம்ம அங்க பேச போறானுங்க. அதாவது ஒரு ஸ்பேஸ்ல அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து இவங்களை அடிச்சிட்டாங்களாம், அதை இவங்களால பொறுக்க முடியல. காண்ட ஒரு நாள் முழுக்க கதறினானுங்க குணசேகர் சார், ஒரு நாள் முழுக்க கதறினானுங்க. ஐயோ ஹரிஸ் என்எஸ் எல்லாம் என்னதான் சொன்னாரு? யாருங்க? ஹரிஸ் என்எஸ் அவங்க அந்த ஐடி. அவனாம் ஒரு ஆளாங்க, அந்த பையலுக்கு அரசியலும் தெரியாது. ஏங்க இவனுங்க அங்க தனியா போட்டு பேசுறதாங்க லாக்கி. சரி வாப்பா அரசியல் பேசுவோம், நம்ம ஸ்பேஸ்ல வந்து மைக்க வாங்கி பேசுறான் மச்சான். நான் போனோம் மச்சான், எனக்கு ஒரு 5 நிமிஷம். நம்ம ஸ்பேஸ்ல தீபக்னு ஒரு பையன் அடி வாங்கிட்டு போனான் தெரியுமா உங்களுக்கு? அவன் தாங்க டிபி மாத்திட்டு மாஸ்டரும் சுத்திட்டு இருக்கிறான். எனக்கு ஜிப்சி ப்ரோ சொல்லிதான் எனக்கே ஞாபகம் வருது. பல பேரை அடிச்சு தூக்கி போட்டிருக்கிறோம். அதுல வந்து இந்த பையன் வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டு நான் கபிலும் ஸ்பேஸ்ல போயிட்டேன். சரி ஓகே வந்து மைக் வாங்கி, அவ்வளவு தைரியமான ஆள் இருந்தா மைக் வாங்கிட்டு போ, ஒன்னும் அபியூஸ் பண்ண மாட்டோம், ஒன்னும் கிடையாது, கேஷுவலா பேசுவோம், அரசியல் பேசுவோம் வா அப்படின்னா வரமாட்டேங்கிறான் சார். அது என்னன்னா சார், அது வந்து குணசேகர் சார் அவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஓப்பனா சொல்லணும்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு. அவனால டேக்கிள் பண்ண முடியல. ஒரு பக்கம் இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் சூர்யா ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் வேற துப்பாக்கி நாங்க கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு அவன் அடம் பிடிக்கிறதும், இன்னொரு பக்கம் வந்து திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு பக்கம் நான் என்டிகே. முடியல, பாவம் இல்ல, சின்ன பசங்க இல்ல, எவ்வளவுதான் தாங்குவாங்க? இன்னொரு பக்கம் விமன் அபியூஸ், இந்த மாதிரி சுத்தி 4 பக்கமா இல்ல 8 பக்கமா ரவுண்டு கட்டி அடிக்கும் போது அவனால தாங்க முடியல. அப்புறம் கதற தானே செய்வானுங்க. உண்மையிலேயே அவனுக்கு அரசியல் தெரியும்னா மைக்க வாங்கி பேசிருக்கணும்ல குணசேகர் சார். அன்னைக்கு ஒரு லேடி கூட தைரியமா வந்து பேசிட்டு போனாங்க, அவங்க கூட டக்குன்னு பிளேட்டை மாத்திட்டாங்க, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலாம். ஏமா அன்னைக்குதான் அவ்வளவு தூரம் உட்காந்து 3/4 மணி நேரம் நீங்க தான் பேசுனீங்க. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு அந்த அம்மா பேசிடுச்சு அவ்வளோ. அதான் அங்க இங்க பேசுனாங்க, இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்தோம், நல்லா பேசுனாங்க. ஆனா திடீர்னு அந்த பக்கம் போயிட்டு இல்ல எங்களுக்கு என்ன பேச விடல அப்படின்னு சொல்லி கார்னர் பண்ணாங்க.
ஸோ கார்னர் எங்க மைக் கொடுக்கல, எல்லாரும் 4-5 பேர் எல்லாம் உள்ள. நான் அங்கேயே கேட்டேன், மேடம் நீங்க பேசுங்க, எல்லாரையும் ஆஃப் பண்ணேன், சித்ரா அரவிந்த் ஆஃப் பண்ணேன், இவங்கள ஆஃப் பண்ணேன். இல்ல நீங்களே ஒரு கன்ஃபார்ம் பண்ணீங்களே மேடம், இங்க நீங்க எப்படி பண்ணீங்க? ஆமா நீங்களே கன்ஃபார்ம். குணசேகர் சார், இனிமேல்லாம் ஸ்பேஸ் போட்டா ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான் சார், ப்ரூஃபோட தான் போடணும். ஏன்னா இவங்க போயிட்டு உடனே டக்குன்னு விக்டிம் கார்டு எடுத்து ப்ளே பண்றாங்க. சார் நம்ம ஸ்பேஸையே சார், எனக்கு பவன் கல்யாண் படம் ஒன்று ரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியாது சார், உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் டிபில இருக்கிற மனுஷன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்க, இந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அது மேல இருக்கிறது ஃபுல்லா எரேஸ் பண்ணி, எப்படி மேல இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டு அதுல வந்து நான் பவன் கல்யாண் படத்துக்கு வந்து நான் இது போட்டு பேசினா, அதாவது நெகட்டிவ் டேக் போட்டேன். டேய், நான் பவன் கல்யாண் படத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை குணசேகர் சார், சத்தியமா சொல்றேன். நான் பார்த்த முதல் மோகன்லால் படம் வந்து திருஷ்யம், முதல் அல்லு அர்ஜுன் படம் வந்து புஷ்பா, ராம் சரண் படம் வந்து இந்த RRR, என்டிஆர் படமும் அதான் படம் பார்த்தேன். நமக்கு தெலுங்கு, எனக்கும் தெலுங்குக்கு சம தூரம். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு தெரியாது. இவனுக்கு காலைல எழுந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா, டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற, நான் எப்படா அந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டேன். அது நான் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு கூலிக்கு நம்ம போட்டு உட்காந்தோம், 3rd சிங்கிள் வந்துச்சு இல்ல, அதுக்கு வந்து நம்ம பவர் ஹவுஸ் போட்டு ஸ்பேஸ போட்டு உட்காந்துருந்தோம். அதை எடுத்துட்டு போயிட்டு இவனுங்க மேல எரேஸ் பண்ணி பாருங்களா, மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டானுங்க. நான் என்ன பண்ணேன், அதுக்கு தான் ரெக்கார்டிங் இருந்து, ரெக்கார்டிங் எடுத்து போட்டு இந்த வச்சுக்க அப்படின்னு குத்தி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா கதர்னா சார், கதர்னா சார், அது நான் ஃபுல்லா காதால உட்காந்து நமக்கு எல்லாம் கேட்கும் போதெல்லாம் கதர்னானுங்க சார், காலையில இருந்து கதறானுங்க சார். அவங்க என்ன ஜிப்சி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப ஆசைப்படுறேன் ஜிப்சி ப்ரோ, வாங்க ஜிப்சி ப்ரோ சண்டை போடுவோம். எனக்கு அப்படியே அந்த அவன் பேர் என்ன, எஸ்.ஏ. சூர்யா அந்த மோட் இருக்குல்ல, அதே தான் வருது எனக்கு. சொல்லு பேரை சொல்லி சொல்லு, அவர் வந்திருக்காரு சார்லஸ், அவருக்கு தான் எல்லாம் தெரியும், கூட்டு வந்து ஆளை பார்க்கலையா, அதுவே ஒரு மொண்டை நாயி, ஒரு முடிச்ச வைக்கி, அதை கூட்டு வந்து இப்படி மொட்டையா சொன்ன என்ன, பேரை சொல்லி சொல்லு. ஐயோ செம ஃபன்னு, தூங்கும்போது அழுகுறான் அவன் பாவம், தாய் கிளவி. கபிலன் கொஞ்சம் ஸ்பேஸை குறைச்சிக்கோங்க கபிலன், சந்தோஷமா இருப்பானுங்க அவனுங்க. அது ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாளா நான் தனியா போட்டிருந்தோம், ஸ்பேஸ் போட்டிருந்தோம், வந்துட்டு இருந்தோம். ஒரே ஸ்பேஸ்ல திமுக அதிமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டாங்களா. நான் வேற அடுத்து வேற சொன்னேன், நான் அதுக்கு தான் பர்சனல் நினைச்சேன். இப்ப டிபேட்டுக்கு போறாங்க, 4 பேரும் உட்காடுறாங்க, இவனுங்களும் சேர்ந்து உட்காரானுங்க. அப்ப அதை இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, இப்ப டிவி சேனல்ல போயிட்டு ஒருத்தர் பொட்டியில உட்காரானுங்கல்ல. ஆமா, அப்ப எல்லாருக்கும் கூட்டணியா? கரெக்ட் தானே. அந்த மாதிரி தானே ஆளாளுக்கு இங்க இருந்தாங்க ஒரு ஸ்பீக்கர். என்ன பிரச்சனை, ஏன் பயம்? நான் வந்து அடுத்தது நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி கட்சியும் நான் இன்வைட் பண்ணலான்னு இருந்தேன். என்னடா அது ஃபுல்லா திமுக மட்டும் இருக்கக்கூடாது, அதிமுக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு திமுக, ஒரு 2 ஐடி திமுக, ஒரு 2 ஐடி அதிமுக, ஒரு 2 ஐடி பிஜேபி, ஒரு 2 ஐடி நாம் தமிழ் கட்சி. என்ன சொல்றீங்க? சூப்பரா இருக்கும்ல ஸ்பேஸ், கலன்னு இருக்காது அப்படியே ஒரு ஐடி டிவிக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்பேஸ் ஜெகஜோதியா இருக்காது. ஏங்க இதுக்கே அவனுங்க அழுகுறானுங்க, இதுல பிஜேபி நான் தமிழர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ப்ரோ அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, சிம்பிளா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். என்னன்னா, அவனுங்க அரசியல் கட்சிகள் அரசியல் கேள்விகளால கேட்டு அவனுங்களை கேள்வி கேட்கலாம், அது அவங்களுக்கு பிளஸ்ஸா நாகரிகமா. ஆனா ஃபேன் ஃபைட் பண்ணக்கூடிய ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஐடிஸ் வந்து அரசியல் கேள்வி கேட்க கூடாதான். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஏன் தெரியுங்களா? மேல் இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா அஜித்தை தொடக்கூடாது, அஜித் பத்தி எதுவும் தப்பான பதிவுகளை போடக்கூடாதுன்னு அவங்க ஆர்டர் வந்திருக்கு. அதனால ஃபேன் ஃபைட் பண்ண முடியாது. ஒண்ணு, நம்ம ஸ்பேஸ்ல பைலாகு பதில் சொல்ல முடியாம தப்பிச்சு ஓனான் தெரியுமா ஒருத்தவன். ஆமா, அது என்ன வாய் வைக்குது அப்படின்னா, அந்த பையன் என்ன வாய் வைக்கிறான் அப்படின்னா, நாங்க நினைச்சா நாங்க டேக் இறக்கிடுவோம், எங்களுக்கு எல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, யாருக்கு வேணாலும் டேக் போட்டு. இந்த பாலிமர்ல ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கும், ஞாபகம் இருக்குங்களா?
வாங்க இது போட்டுக்கலாமா, சோடி போட்டுக்குமா, பாலிமர் டேக்லயே குடும்பம் நடத்துற மாதிரி டிவிக்கு இல்ல இப்படிதான் சொன்னானுங்க. எனக்கு ஒண்ணு புரியல. ஒயிட் பியர் கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. எனக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் அபிஷியலா போட்டான்ல, வேட்டையனோட பாக்ஸர்ஸ் கலெக்ஷன் போட்டானுங்க. இவனுங்க வேட்டையனை ஃபெயிலியர்னு சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. இன்னும் இவனுங்க ஜெயிலரை வந்து நாங்க ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்கும்னு சொல்லிட்டு சூழலை விட்டானுங்க. அது என்னடா பதில்னு கேட்டா, இல்ல நாங்க வெற்றி தேட்டல முதல்ல நாள் வாங்கணும். இவனுங்க வேட்டையனே ஃபெயிலியர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க ஜிப்சி. அதான் அபிஷியலா 350 கோடி போட்டிருந்தானுங்களே. அபிஷியலாவே ஒருத்தன் நம்பர்ஸோட எடுத்து போட்டு விட்டான். இதுக்கு மேல என்னடா வேணும்னு அதெல்லாம் கிடையாது. நாங்களாம் வேட்டையனை ஃபெயிலியர் ஆகிட்டோம். அப்படியா, சரி. இவ்வளவு நாளா உட்காந்துக்கிட்டு ஏன் மாஸ்டர் பார்ட் 2 வேணும்னு சொல்லி ஏன் கேள்வி கேட்கல? இப்ப உட்காந்துக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் வேற நான் அஜித்தை வச்சு படம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே நான் சொல்லி இருக்கிற பேச்சுவார்த்தை டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிறானுங்க ஜிப்சி ப்ரோ. லியோ 2 நடக்குமா நடக்காதா, லியோ 2 இருக்குமா இருக்காதா, லியோ 2 வருமா வராதா? டேய், லியோ வரும்போது இந்த கேள்வி கேட்கணுமேடா. ஏன்டா லியோ படம் வரும்போது ஏன் இந்த கேள்வி கேட்கல? இல்ல, லியோ 2 கன்ஃபார்மா நடக்கும். ஆனா விஜய் வச்சுலாம் நடக்காது. இல்ல லியோ 2ன்னு ஒண்ணு நடக்கும். ஆனா லோகேஷ் கனகராஜ் எல்லாம் அதுல டைரக்டரா இருக்க மாட்டான். அவன் ரேஞ்ச் எங்கேயோ போயிருக்கும். அப்போ அவன் இங்க தலைவருக்கு எடுத்து அமெரிக்கானுக்கு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஏங்க மறுபடியும் உள்ள வந்து இருக்குன்னானுங்க. ஒரு கேரளா பாக்ஸ் ஆபீஸ் ஐடி மலையாளம் ரிவ்யூன்னு சொல்லி தலைவரோட அடுத்த கமிட்மெண்ட்டும் இருக்குங்கிற மாதிரி சொன்னானே. தெரியல குணசேகர் சார், கமிட்மெண்ட்ஸ் என்னன்னு. ஆமா சொன்னாங்க. பட் ஆனா வந்து இனிஷியல் அதெல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. பட் ஆனா உடனே எல்லாம் இருக்காது இல்ல குணசேகர் சார். ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்கு அடுத்தது கைதி பார்ட் 2. கைதி பார்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து அமீர்கான் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒன்னு விக்ரமா இருக்கணும், இல்ல ரோலெக்ஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கமிட்மெண்ட்டே முடியுது. யாருக்கு? இந்த ஆமா விக்ரம், அதுக்கப்புறம் ரோலெக்ஸ், இல்ல ரோலெக்ஸ் அப்புறம் விக்ரம், ஏதோ ஒண்ணு. இந்த 2-3 எனக்கு தெரிஞ்சு 1 2 3 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. 4 கமிட்மெண்ட்ஸ் மொத்தமா அமெரிக்கன் ப்ராஜெக்டோட சேர்த்தா 4 கமிட்மெண்ட்ஸ் வருது லோகேஷ் கனகராஜ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆளு ஃப்ரீ ஆவாப்ல. ரைட்டு தான் குணசேகர் சார், ரைட்டு தான், மேல ஷேர் பண்ணிக்க புரியுது. ஆனா உடனே எல்லாம் நடக்காது. இதுக்கு நடுவில் நிறைய பிரேக் தேவைப்படும். உங்களுக்கு அமெரிக்கன் ப்ராஜெக்டே 1.5 வருஷம் போகும். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 1.5 இயர் போகும்னு நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கு என்ன காண்டுன்னா, இந்த நேரம் தான் பார்த்து லியோ படத்தை ஹிட் ஆகுறது. உங்களுக்கு புரியுதா? சர்க்கார் படம் வரும்போது நக்கின்னு போயிடும். சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகி அடுத்து 2 வருஷம் கழிச்சு படம் ஹிட்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பானுங்க. ஏன்னா அப்பதான் மக்கள் நம்புவாங்களாம். அதாவது ஹிஸ்டரியை ரீரைட் பண்றானுங்களாமா. இன்னுமே போய் கேளுங்க, புலி ஹிட்டும்பான், 100 கோடி வசூல் வச்சும்பான். சூரா போய் கேளுங்க, படம் ஹிட், விமர்சன இதே சரியா வரல ப்ரோ, ஆனா படம் பயங்கர ஹிட் ப்ரோ அப்படிம்பான். 25 கோடி கூட கலெக்ட் பண்ணாத ஒரு படத்தை கொண்டு வந்து படம் 50 கோடி அன்னைக்கே கலெக்ட் ஆச்சு, கில்லி தான் தமிழ் சினிமாவோட முதல் 50 கோடின்னு ஒரு உருட்டுவானுங்க. இவனுங்க நேக்கு எப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகும் போது அண்ணா லோகேஷ் அண்ணா காப்பாத்துனா அப்படின்னு சொல்லி கதறிப்புட்டு, எங்க மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ எல்லாமே நான் யூடியூப்ல இன்னும் இருக்கு, நானே எடுத்து வச்சிருக்கேன். விஜய் ஃபேன்ஸ் பேசுனது படம் ஆடாது, விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னா விஜய் சேதுபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கதறினானுங்க. ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கா குருசேகர் சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜிப்சி ப்ரோ? காலையில நம்ம இல்ல சைக்கிள் கேப்ல வந்து லோகேஷ் அடிச்சானுங்க. சேதுபதிக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடிச்சானுங்க. விஜய் சேதுபதியை பெருசா காட்டிட்ட, விஜய சப்பையா காட்டிட்டேன்னு சொல்லிதான் இவங்களுக்கு எல்லாம் செம்ம கடுப்பா இருந்தானுங்க. லோகேஷ் கனகராஜை போட்டு திட்டிட்டு இருந்தானுங்க. அதே வாயி அதுக்கு என்ன, விஜய் சேதுபதி தானங்க காப்பாத்தினாரு. மாஸ்டருக்கு அப்புறம் என்ன படம்? பீஸ்ட் தானே வந்துச்சு. ஆமா, இல்ல மாஸ்டருக்கு அப்புறம் வாரிசு. இல்ல வாரிசு அப்புறம் பீஸ்ட் தான் வந்துச்சு. பீஸ்ட் வந்தோடனே என்ன பண்ணானுங்க, நாங்க ராக்கி பாயா ராக்கி மாவா மாத்தோம்னு சொல்லி ஒருத்தன் வாயை விட்டான். தோ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு நல்லா குத்துன்னு வாயில குழந்தைய போட்டு குத்துனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வலிக்கல, ஆனா தமிழ் சினிமா வரைக்கும் நல்ல ஹிட் தான். உடனே இப்ப அவனுக்கு அது வரைக்கும் எவனும் நம்பல. எப்ப தரமா தூக்கிட்டு வந்தானுங்க அந்த கார்டை, விக்டிங் கார்டை எப்ப தரமா தூக்கிட்டு வந்தானுங்க?
தலைவன் ஆடியோ லான்ச்ல பேசினாப்புல ஞாபகம் இருக்கா, நல்ல பிசினஸ் பண்ணிருக்கு, நான் விசாரிச்ச வரைக்கும் நல்லாதான் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த படத்தோட சன் பிக்சர்ஸோட மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு சொன்னாரு. பாத்தியா உங்க ஆண்டு உங்க தலைவரே சொல்லிட்டாரு, நீ இப்ப நீ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும், பீஸ்ட் படம் ஹிட்டு, பீஸ்ட் படம் ஹிட்டு. சரிடா, ஹிட்டுனா உண்மையிலே நீ மனசாட்சி உள்ளவனா இருந்தா இப்ப நீ பீஸ்ட் 2 வேணும்னு சொல்லி நெல்சன் கிட்ட நீ டேக் பண்ணி கேட்கணும். எவனா ஒருத்த கேட்டிருக்கான இது வரைக்கும்? மனசாட்சி கபிலன் லியோக்கு ஹெலிகாப்டர் கேட்டான், லியோ ஹிட்னா ஹெலிகாப்டர் கொடுத்துருக்கணும்ல. சரி பீஸ்ட விடுங்கடா, அந்த பக்கம் கேஜிஎஃப்னு ஒரு பெருசா ஒண்ணு இறங்குனுச்சு, செஞ்சு விட்டுருச்சு, ஓகேவா? சரி அதை ஏத்துக்கலாம், விடு. அடுத்தது வா, பீஸ்டுக்கு அப்புறம் என்ன படங்க வந்துச்சு? லியோ தானே. வாரிசு. அந்த காவியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டேய் நீ சும்மா சோலோ வந்தாலே உதைப்பாங்க, நீ வேற கிளாஷுக்கு வேற, அது யாரு கூட, அஜித்து கூட. இதுக்கு சீரியலுக்கு எல்லாம் முட்டு கொடுக்கிற நிலைமையில இருக்கிறானுங்க, அவங்க என்ன பண்றது? ஞாபகப்படுத்துற அண்ணன் என்ன பண்ணாரு பாருங்க, முதல்ல பனையூர்ல கூட்டம் போட்டாப்புல, என்ன பண்ணாப்புல, டேய் நம்ம சங்கத்தாளுகள் எல்லாரையும் கூப்பிடுங்கடா, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு டேய் எல்லா ஏரியாலையும் பேனர் அடிச்சு விட்டு, எல்லா ஏரியாலையும் எங்க அது என்ன சென்னையில ஒரு தியேட்டர்ல ஜிப்சி, அது என்ன தியேட்டர் ஜிப்சி, சண்டே நடந்தது பேனர் வைக்கிறதுக்கு பஞ்சாயத்து. ரோஹிணி தான். இல்ல இல்ல பெருசா இந்த பக்கம் இந்த இடத்துல இது வைக்க கூடாது, அது என்ன படாது, துணிவு தானே, துணிவு கூட தானே கிளாஷ் ஆச்சு. ஆமா 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 ஆமா. பேனர் ஏதோ பஞ்சாயத்து ஒண்ணு பெரிய சென்னையில பெருசா சண்டே வந்துருச்சு, அந்த இடத்துல பேனர் யாருக்கு வைக்கிறது, யாருக்கு அந்த இடம் வைக்கிறதுன்னு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு இல்ல. இவ்வளவு ரோஹிணில தான் நம்ம உள்ள போகும்போது கிழிச்சிட்டானுங்க இவனுங்க. அப்புறம் வந்து அவனுக்கு இருக்கும்போது அவனுக்கு கண்ணு மேலேயே அண்ணன் தலையில அடிச்சு உடைச்சானுங்க. சரி இப்ப என்ன பண்ணானுங்க, அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு தியேட்டர் எல்லாம் மாங்கு மாங்கு வாங்கி வாங்கி பண்ணானுங்க. மொத ஷோலயே தூக்கிடுச்சு, மொத ஷோலயே உட்காந்துட்டு வாரிசா மொத்தமா தூக்கிடுச்சு. துணிவு வரும்போதே அழுதுகிட்டு தானே வந்தானுங்க. அதான் சொல்றேன், அங்க வாசல்ல இருந்து என்ன பண்ணானுங்க, என்ன சொன்னானு தெரியுங்களா? அந்த வீடியோ இன்னும் வச்சிருக்கிறேன். அண்ணா லொகேஷனா எப்படியா காப்பாத்துங்கண்ணா சொன்னானா இல்லையா? ரோகிணி வாசல் தேட்டர்ல சொன்னானுங்களா இல்லையா? இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்கும்? நான் இறக்குறேன், இவனுங்களோட மொத்த வரலாறையும் இறக்குறேன். அண்ணா லொகேஷனா எப்படியா காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு பேசினவனுங்க இன்னி வரைக்கும் வாரிசு 2 வேணும்னு சொல்லி ட்வீட் போட்டானுங்களா? ப்ரொடியூசர் தலை தெரிச்சுக்கிட்டு ஏன் போயா அப்படின்னு சொல்லி கார் ஏறி போனவன் தான் இருந்தாலும் இவன் அம்சி இன்ன வரைக்கும் இந்த பக்கம் வரல. ஒரு டைரக்டரை பேட்டி கொடுத்து சீரியல் என்ன ப்ரோ சீரியல் ஒய் ஆர் யூ டிகிரேடிங் சீரியல்ஸ் சொல்ல வச்சானுங்களா? பீஸ்ட் 2 போட்டு நீ உண்மையிலேயே விஜய் ரசிகனா இருந்தா நீ பீஸ்ட் 2 போட்டு டேக் போட்டு இல்ல ஸ்பேஸ் போட்டு வி வான் பீஸ்ட் 2 அப்படின்னு நல்சனை டேக் பண்றான் பாப்பா, தில்லுல டேக் பண்ணிடுறான் பாப்பா உனக்கு. ரெண்டாவது சரிடா ஓகேடா, வாரிசுக்கு முடிஞ்சது, துணி கிட்ட அடி வாங்கினீங்க, ஓகே. அடுத்தது வா, ஏன்னா காலங்காலமா அஜித் படத்துக்கிட்ட அடி வாங்கிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அது காலங்காலமா வாங்கினால உங்களுக்கு அது பழகிருச்சு. சரி, அதுக்கு அடுத்து காவியம் லியோ. டேய் சாக்லேட்டுக்கு உள்ள வாழை உள்ள விட்டு அதை எடுத்து தொட்டு நக்குனீங்க, நான் அதை கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா படத்தோட கதை கடைசி வரைக்கும் தெரியாம ஒண்ணு விட்டீங்கன்னா உருச்சு. நல்ல மனசாட்சியோட பேசுங்க. லியோ படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எவனா ஒருத்தனாவது வி வான் லியோ 2 போட்டானா? மனசாட்சியோட சொல்லுங்கப்பா. டேய் விஜய் ஃபேன்ஸ், உங்களுக்கு ஈரம் ஒரு சொட்டு ஈரம் மனசுல இருந்ததுன்னா வி வான் லியோ 2 அன்னைக்கு எவனா ஒருத்தன் போட்டீங்களாடா? இல்ல. படத்துல முழுக்க லியோ படம் ரிலீஸ் ஆனோடனே உட்கார்ந்து கடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க லோகேஷ் கனகராஜ போட்டு, டேய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்ட்டு. பனி இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணானுங்க, இவனுக்கு விஜய் படம் பாக்குறதுக்கு இவனுக்கு லாஸ்ட் 1 வீக் என்ன தெரியுமா மோசம் ஞாபகம் இருக்கா? சுப்பிரமணி ஞாபகம் இருக்கா மச்சான்? ஹைனா சீனா அப்படி இருக்கு மச்சான். விஎஃப்எக்ஸ் பாரு, அவரு மச்சான், இவருதான் மச்சான் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காரு, அவரும் கட்டி புரண்டு உருள்றாங்க மச்சான். அது நம்ம போட்டோம் எடிட்லாம் செம்ம ட்ரெண்ட், ஞாபகம் இருக்கா? சுப்பிரமணி உலகத்திலேயே நாய் கூட 3 மாசத்துல பழக்கமாகுமான்னு டவுட் தான். ஆனா கழுத புலியா 3 மாசத்துல ட்ரெயின் பண்ண ஒரே ஆளு அண்ணன் தான். அதுக்கு முத்தம் கொடுப்பாரா, நெத்தில முத்தம் கொடுப்பாரா, கன்னத்துல ஒண்ணு உமா கொடுப்பாரா, என்ன வேலைடா, என்ன சேட்டடா. இதுல வேற மச்சான் ஐமேக்ஸ் வேற கன்வெர்டட் மச்சான். அப்புறம் மச்சான் ஹிந்தில பயங்கரமா ப்ரொமோட் பண்றான். போட்டான் ஒருத்தன் மாஸ்டருக்கே போட்டான், கரண்ட் பில்லவே காசு கட்ட காசு இல்லடா எங்கடான்னு சொல்லி கேட்டான். வெக்கம் கட்ட மானம் கட்ட பொழப்படா டேய்.
ஏன் அப்ப கூட இவனுங்க லியோ 2 அப்ப அவனுக்கு முட்டை ஒண்ணு கொடுத்தானுங்க, என்ன தெரியுங்களா? பெரிய நம்ம தான் படத்தை டீகிரேட் பண்ணோன்னு வாக்கு மூலமே கொடுத்தாண்டா. யாரு? உங்க ஆளுதான். ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சேர்ந்து மொத்தமாக செய்து விட்டனர் லியோவை அப்படி என்று வாக்குமூலம் கொடுத்தது உங்களுடைய வலைபேச்சு பிஸ்மி. என்ன கபிலன் ப்ரோ அவன் இன்னொரு வாக்குமூலமும் கொடுத்திருக்கான். இன்னொரு வாக்குமூலமும் அந்த படம் நஷ்டத்தினால 350 கோடிக்கு மண்டபத்தை வித்துட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு சொன்னான். இதுவரை மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் தி அடிஷனல் பேப்பர். இல்ல இன்னொன்னு சொன்னா, ஒரு விஜய் படத்தையே இவனுங்களால ஓட வைக்கிறதுக்கு துப்பு இல்ல விஜய் ரசிகர்களுக்கு அப்படின்னா. இதுல என்ன தெரியுமா ஹைலைட்? நம்ம செல்லாக்குட்டி உள்ள இருந்து வந்துச்சு. யாரு? மல்சுரணிகான். செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிச்சு. உன்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு விட்டேன். அது இல்லாம நம்ம டைரக்டர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான் லோகேஷ் கனகராஜ் வேற. எனக்கு டைம் சரியா கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல, இந்த மாதிரி மாமனுக்கு ரொம்ப சோசியல் மீடியா வந்து நெகட்டிவிட்டி அப்படின்ட்டு, அதுக்கு காரணம் நெகட்டிவிட்டி பண்ணி துரத்து விட்டதே இவனுங்கதான். ஆமா, இன்னைக்கு லோக்கியோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஜிப்சி ப்ரோ இந்த இது மறந்துட்டீங்களே, ஃபேக் ஃபிளாஷ்பேக். அதுக்குதான் மல்சுரணிகான் கிட்ட வந்தேன். அந்த ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு விட்டானுங்க பாருங்க. இவனுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அண்ணா இருக்கா இல்லையாண்ணா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்ற அந்த வார்த்தையை ஃபேமஸ் பண்ணி விட்டுதே இவனுங்க. அன்னைக்கு ஸ்பேஸ்ல கூட அத கூட சொன்னாங்களே யாரோ, உங்களுக்கு ஒரு தனி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. முன்னாடி ஸ்பேஸ்ல வராத ஒரு ஆள் பேசும் சொன்னா ஞாபகம் வருது ப்ரோ. டக்குன்னு ஆடியோ லான்ச் கேன்சல், தமிழ்ல சொல்லுன்னு ஒரு ஆடியோ ட்ரெண்ட் ஆகுமே, கேட்டிருக்கீங்க எல்லாம்? ஆமா ஆமா ஆமா. என்ன ஆடியோ? ஆடியோ லான்ச் கேன்சல் ப்ரோ. என்னது? தமிழ்ல சொல்லு. ஆமா. ஐயோ, அந்த ஸ்பேஸ் மறக்க முடியுமா? இவன் அலெக்சாண்டர் ஸ்பேஸ் போட்டிருந்தான் மக்களே. அலெக்சாண்டர் ஸ்பேஸ் போட்டிருக்கான். ஏய் என்னடா மச்சான், ஏதோ இங்கிலீஷ்ல வந்திருக்கு, என்னடா மச்சான்? டேய் என்னன்னு போடுறான்? என்னது? என்னடா சொல்ற? ஜெயிலர்ல சிபி அவனுங்கிட்டயே கார்டு வாங்கி அவங்களே படிக்க சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படி இங்கிலீஷ்ல போட்டுக்குது. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஒயிட் பேர். டேய் மச்சான் புரியல, சரியா பண்றான் அப்படினா. அல்டிமேட் அது அலெக்சாண்டரோட வாய்ஸ் அண்ணியோட போனோம் தான். ஒரு மாசம் அந்த பக்கமே வரலையே. அழுதுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அண்ணனை கண்டு அரசாங்கமே அப்படின்ட்டானுங்க. அந்த ஆடியோ அவனுக்கு ஷாக் ஆகி ஒரு எடிட் ஒண்ணு போட்டாங்க. அஜித் ஃபேன் சைட்ல இருந்தா எடிட் ஒண்ணு போட்டாங்க. அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி, பலூன் வெடிக்கிற மாதிரி ஒரு எடிட் ஒண்ணு போட்டாங்க. அந்த ரெக்கார்டிங் தயவு செஞ்சு இருந்தா எனக்கு கொஞ்சம் டேக் ஆஃப் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல போடுங்க ப்ளீஸ். அது அல்டிமேட் ஆடியோல வச்சு இல்ல. என்னடா இது? எனக்கு புரியலடா. எனக்கு புரியலடா. அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஒண்ணு நடந்தது. என்ன தெரியுங்களா? ஷூட்டை வச்சு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மல்சுரணிகானை வச்சு கிராப் கட்டிங்க வெட்டி என்ன இன்னொரு டைலாக் ஒண்ணு தனியா எடுத்து வச்சு அதை அந்த கிளிப்ப படத்துல ஆட் பண்ணி ஒருவேளை இருக்கலாம்னு சொல்லி ஆட் பண்ணது. முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு இதுக்கிட்ட வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அதிகமா விமர்சிக்கப்பட்ட படம் லியோ தான். அத இது லோகேஷ் கனகராஜ் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாப்ல இப்ப சமீபத்துல இன்டர்வியூல. அப்ப ரெண்டாவது அந்த டைம்ல அதிகமா லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு டேட் ப்ரெஷர் இருந்தது, என்னால படத்தை சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரிலீஸ் டேட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு என்னால விஎஃப்எக்ஸ் சரியா பண்ண முடியல, ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நிறைய பேர் இந்த ஐடியா பார்த்திருப்பீங்க, விஜய் ஃபேன் ஐடி. இப்ப நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த ஐடியோட ட்வீட்டை இப்ப நான் மேல ஷேர் பண்றேன். கபிலன் ஆர்டிஆர் வந்த மாதிரி காமிச்சது போயிட்டா போலையா? போயிட்டான். அது என்னன்னு தெரியல. இல்ல அதுல பாதிக்கப்பட்ட லோக்கி தான். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா போல, பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசாதீங்க, அதே மாதிரி ரிலீஸ் டேட் சொல்லிட்டு படத்தை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி மனுஷன் இவ்வளவு பெரிய சேஞ்ச். அப்போ என்ன அடி வாங்கிருப்பாப்பல சொல்லுங்க. உங்க விட்டு அடியா எங்க விட்டு அடியாடே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஏன்னா இவனுங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு ஓடிடுவானுங்க. கடைசியில டேரக்டர் தான் பேச்சு வாங்கணும் எல்லாரும் முன்னாடியும். அந்த பாவம் ரொம்ப பட்டாப்புல அந்த மனுஷன். இந்த நேத்து இந்த ஃபர்ஸ்ட் லோகேஷன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாப்புல ஜிப்சி, அதுல
ப்ரொடியூசர் வந்து எனக்கு இந்த இந்த ப்ரெஷர் கொடுத்தனாலதான் என்னால சரியா பண்ண முடியாம சில எனக்கு இந்த ரொம்ப அந்த அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சொல்லும் போது விஜய் ஃபேன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு டேக் பண்ணி, அவன் ரொம்ப ஃபேமஸான ஐடி தாங்க, டிஎல்ல பாத்திருப்பீங்க. அவன் என்ன பண்ணிட்டான், செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ டேக் பண்ணி அடிங்க வயா டேக் பண்ணிட்டா எல்லாம் ஒன்னால வந்துச்சு. படம் உனக்கு உண்மையிலே லியோ படம் ஓடுச்சுன்னா அப்புறம் நீ எதுக்கு நீ அவனை டேக் பண்ணி இப்ப திட்டின? அப்போ உனக்கு படம் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இருங்க, அந்த புக் மார்க் கூட எடுத்து வச்சேன். அந்த பைய ட்வீட் அதுக்காகவே புக் மார்க் பண்ணி வச்சேன். ஆண்டவா டெலிட் பண்ணிருக்க கூடாது. எப்ப அந்த அவனுங்க அந்த ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஷாக் ஆகும்ல, அது ஒண்ணு. அந்த தயவு செஞ்சு அந்த லிங்க் இருந்தா எனக்கு கொடுங்களேன் தயவு செஞ்சு யாராவது. ப்ரோ நான் அவனு மேல போடுறேன், நீங்க அதுவான்னு பாருங்க. நீங்க கேட்கறது அதுதான் நினைக்கிறேன். இருங்க ஒரே வருஷம் எனக்கு அப்லோட் ஆயிட்டு இருக்கு. நோக்கி பாஸ்ங்கிற பாஸ்கர்ல சாணி அள்ளிட்டு ஒருத்தன் வந்து தடுப்பான், கையெழுத்து போடாதீங்க. அந்த மாதிரி எல்லா இன்டர்வியூலயும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். எப்பா ஆனா ஒண்ணுப்பா, ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஸ்பேஸ்ல உக்காந்துட்டா எவனுக்கு எரியுதோ இல்லையா, ஆனா கண்டிப்பா ஒரு குரூப்புக்கு பக்காவா எரியுதுடா. டேய் உங்களுக்கு இதுதானே எரியுது, இதுக்காகவே போடுறேன்டா, இதுக்காகவே ஒண்ணு போட்டு விடுறேன்டா. கவிழன் ப்ரோ மேல அமைச்சிருங்க, அதுவான்னு பாருங்க. அதேதான், அது எனக்கு டிஎல் அனுப்பிவிடு கணேஷ், அந்த லிங்க் அனுப்பிவிட. ப்ளே பண்றீங்களா? நான் ப்ளே பண்றேன். ஓகே ஓகே. இல்ல விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா, பல்லாவரத்துல நிக்கிறவனை கூப்பிட்டு வந்து ஸ்பேஸ் நடத்துற நிலைமைக்கு ஆயிட்டானுங்க. எவ்வளவு கேவலம் தெரியுமா இதெல்லாம். காத்தெல்லாம் பார்த்தா நான் நேத்தே சொன்னேன்ல, காலங்காத்துல அவன் ஐடி டிஆக்டிவேட் ஆயிடும்னு பண்ணிட்டான் பாருங்க. அவன் ஒரு குவார்டர் கட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆவும் ஏன்னா காலங்காத்துல எல்லாம் அவனை அடிப்பாங்கன்னு தெரியும். அவன் சின்ன அவன் சிறு பிள்ளை, சிறு வண்டு, அவனை விட்டுறணும். அவன் அந்த அந்த குவார்டருக்கான என்ன வேலையோ அவ்வளவுதான் செய்வான் அந்த ஸ்பேஸ்ல. அவன்லாம் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அஜித்தையே அபியூஸ் பண்ணி பேசினவன். நான் அவனை அஜித் ஃபேனா நான் பாக்குறதே இல்லை. அதுதான் மேட்ரு. நாங்களுமே யாருமே அவனை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவன் அஜித் ஃபேனே கிடையாது நம்மளுக்கு தெரியும். அவன் டிவிகே குண்டன். இப்ப நீங்க அதை பிளே பண்ணி ஒன்று சிரிக்க போறீங்க. கரெக்டா? செம கண்டென்ட். ஆனா இதெல்லாம் மறக்க முடியாது. எப்ப எனக்கு அனுப்புங்கப்பா. அம்ஸ்டம் ப்ரோ, அம்ஸ்டம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. எங்க வரவே இல்லையா? சென்டிங் இருங்க. சமீபத்துல லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூ எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்துட்டு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வந்து டேக் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்க. லேய் உன்னால தாண்டா வந்துச்சு, இது உன்னால தாண்டா வந்துச்சு அப்படின்னு. செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே, அந்த இதுல அந்த ட்வீட்ல இருக்கிற வீடியோ தானே? அந்த ட்வீட்ல இருக்கிற வீடியோ தானே? எப்பா கணேஷ், அந்த ட்வீட்ல இருக்கிற வீடியோ தானே அது? அதுதான் அனுப்பிச்சிருப்பான். ப்ளே பண்ணி பாருங்க. Considering Wolfen past, ப்ளே பண்ணி பாருங்க. we have decided not to conduct the audio launch. என்னடா இது? I respect the client and will keep engaging with frequent. எங்கடா போட்டுருக்காரு? வந்தா ட்வீட். ஏய் ஆமாடா. Political audio launch. என்னடா இது? ஒரு நிமிஷம் அலெக்ஸ். ஸ்பேஸ் கட். டேய் என்னடா இது? இருடா எனக்கு தெரியலடா. டேய் மச்சான் தமிழ்ல யாரோ சொல்லுங்கடா அவன்ட்ட. audio launch இல்ல. டேய் ஒரு நிமிஷம். டேய் இது உண்மையாடா? கேக்குதா? கேக்குதா? அபிஷியல் தான்டா அது. நோ ஆடியோ லான்ச்சா?
மச்சான் கேக்குதா இல்ல இப்ப சொல்றா என்னாச்சு வச்சு என்னன்னே தெரியலடா என்னடா பண்றாங்க என்ன வச்சு இது மைண்ட் பக்கடா போங்கடா அப்டேட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் என்னடா மைண்ட் மாதிரி பண்றாங்க என்னால ஏத்துக்க முடியலடா போங்கடா போடுங்களா not to conduct the audit. Jagdish will tweet போடுறான் பரா. It is very hard decision and we feel the feel of disappointment as each one of the fan will go through. டிக்கெட்ஸ் டிமாண்ட் அதிகமா இருக்கா? இதெல்லாம் ஒரு மச்சான் என்ன ரீசன்? கடைசி வரைக்கும் அவனுக்கு என்னன்னு தெரியல. என்னமோ சைனீஸ் ஜாப்பனீஸ் மொழியை கொடுத்த டிக்கெட் டிமாண்டா அவங்க ஐயாலே ஜெராக்ஸ் அடிக்கிற கேங் தான் நீங்க. இல்லப்பா இத ட்ரோல் பண்ணி போட்டிருந்தோம்ப்பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா, நான் போட்டிருந்தேன்ப்பா. அத ட்ரோல் பண்ணி போட்டிருந்தோம், அதுதான் தேடிட்டு இருக்கிறேன். அதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் போட்டு டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு அந்த டைம்ல ஒரு எடிட் ஒண்ணு போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சந்தான படத்துல ஒரு எடிட் நான் போட்டிருந்தேன். ஆமா நான் போட்டிருந்தேன், நான் தான் போட்டிருந்தேன் எடிட். நான் தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. சரியானது மறக்கவே மாட்டேன். கிடைக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க டிவிகே பாய்ஸ் கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு தான் நம்ம பழைய ட்வீட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து லிங்க் கொடுக்குறேன். இது ரெக்கார்டிங் எங்க போறது? ஒயிட் பேர் நீங்க கூட ஆர்டி தட்டு இருப்பீங்க, நீங்க உங்க இதுல போய் பாருங்க, அது எடிட்டோட பாக்குறது சரியான எடிட், நான் மறக்கவே மாட்டேன். அதுல இவன் வந்து இது ஆடியோ லஞ்சு இல்லையானு டக்குன்னு பாம்பு அடிக்கும், டொமைல்னு ஒரு பாம்பு அடிக்கும், ஸ்பேஸ்ல பாம்பு அடிக்கும். அடுத்த நாள் ஃபுல்லா கதறல் திமுக ஒழுக்குகிறதுன்ட்டு. ஆமா அந்த பாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் அவன் கடைசி வரைக்கும் அவன் அலெக்சாண்டர் டே அவனா படிச்சு சொல்லுங்கடா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமாண்டா வந்துருக்கடா. Considering overflowing passes request and safety concerns, we have decided not to conduct the audio launch. என்னடா இது? I respect the fans and will keep engaging frequent. எங்கடா போட்டுருக்காரு? வந்துருக்கடா ட்வீட். ஆமாண்டா ஆடியோ லான்ச். என்னடா இது? ஒரு நிமிஷம் அலெக்ஸ் ஸ்பேஸ் கட். என்னடா இது? இருடா எனக்கு தெரியலடா. மச்சான் தமிழ் யாரா சொல்லுங்கடா அவன். ஆடியோ லான்ச் இல்ல. ஒரு நிமிஷம். கேக்குதா அபிஷியல் தான்டா அது, நோ ஆடியோ லான்ச்சா? மச்சான் கேக்குதா இல்ல இப்ப சொல்றா என்னாச்சு வச்சு? ஆடியோ லான்ச் இல்லன்னு போட்டுருக்கா. ஏன்டா மியூட் போடுறீங்க? என்னன்னே தெரியலடா. என்னடா பண்றாங்க? என்ன வச்சு இது? ஒத்த மைண்ட் பக்கடா போங்கடா. புதுசா இருக்குல்ல, மைண்ட் பக்கடா அப்படின்னா என்ன அர்த்தம்? Just I want to know some explanation about this. Please explain me. விஜய் படம் பேரா இருக்கும். ஐயோ இல்ல ஒயிட் பியர் ப்ரோ, விஜய் படத்தை பெயர்லாம் கிடையாது, விஜய் படத்தை பார்த்தா வர்ற விளைவுதான் அது. ஒயிட் பியர் அதுவே காமெடியா இருக்குதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கூட அடிஷனல் பேப்பர்லாம் ஆட் பண்ணாதீங்க. அப்டேட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட். என்னடா மைண்ட் மாதிரி பண்றாங்க? என்னால ஏத்துக்க முடியலடா. அதாவது இது எப்பனா அண்ணன் வந்து பயங்கரமா ஒரு திமுக ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு இவனுங்க வந்து பயிர் விட்டு இருந்த நேரம் அந்த ஸ்பேஸ்லயே படிச்சானுங்க. ஆனா இன்னும் அண்ணன் பேக் அடிச்சிட்டாரு அப்படின்னு. இதுல ஒருத்த கவுண்டர் கொடுப்பான் பாருங்களா. போங்கடா போடுங்களா. not to conduct the audit. ஜெகதீஷ் will tweet போடுறான் பரா. It is very hard decision and we feel the feel of disappointment as each one of the fan will go through.
என்னடா டிக்கெட் டிமாண்ட் அதிகமா இருக்கா? இதெல்லாம் ஒரு ரீசன். என்ன ரீசன்? இது நான் மறக்கவே மாட்டேன். இது எதுக்கு நான் ப்ளே பண்ணேன்னா மக்களே, ஆடியோ லான்ச் வந்து மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இதுக்கு இவனுங்க கொடுத்த ரியாக்ஷனா அன்னைக்கு நம்ம போட்டு பண்ணது. படத்தோட வெற்றி விழான்னு சொல்லி ஒண்ணு நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? படத்துக்கு வெற்றி விழான்னு சொல்லி ஒண்ணு நடத்தினாங்க. அது இன்ன வரைக்கும் வைரலா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். இல்ல கபிலனே, எனக்கு இதை கேட்கும்போது என்ன வரும்னா, அந்த பயணம் படத்துல ஃபிளைட்ல ஹீரோவும் ஃபேனும் இருப்பாங்கல்ல, அவர் வருவாரு, நீங்க காப்பாத்துவீங்க, நீங்க ஆக்சுவலா அந்த ஸ்பேஸ் அப்படி சொன்னா கீழே இருக்கிற மக்களுக்கு புரியும். அந்த ஸ்பேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அண்ணா ஆடியோ லான்ச்ல வர போறாரு, அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு, இவனுங்கெல்லாம் ஓட விட போறாரு, அந்த டோன்லாம் போவானுங்க. அதுல இருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆவானுங்க. அதுதான் அல்டிமேட். இதுல அதுல என்னது, அப்பா சட்டை, தாத்தா சட்டை, அந்த சட்டை, இந்த சட்டை, இதெல்லாம் ஒண்ணு நடந்து ஒரு காமெடி ஒண்ணு பண்ணானுங்க. அப்ப கூட வி வான் லியோ 2 போடல ஜிப்சி, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப கூட இவனுங்க லியோ 2 வேர்டுன்னு சொல்லி கேட்கல. இவனுங்க எங்க தடவை போனானுங்க, டே எங்களுக்கு மச்சான், எங்களுக்கு அட்லி தாண்டா வேணும் அப்படின்னா. ஞாபகம் இருக்கா? ஸ்பேஸ் முதற்கொண்டும் நமக்கு அட்லி தாண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னானுங்க. படத்துல அது சரியில்லை, விஎஃப்எக்ஸ் சரியில்லை, டைம் கொடுக்கலன்ட்டு இவனுக்கு யார் அடிச்சானுங்கன்னா ப்ரொடியூசரை தான் அடிச்சானுங்க, ஸ்பேஸ் போட்டே அடிச்சானுங்க. முக்கியமா ஞாபகம் இருக்கா, வாரிசு பட டைம்ல வந்து பாட்டு நல்லலன்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டர் போட்டு அடிச்சானுங்க. இவனுக்குள்ளே பஞ்சாயத்து வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ரேவந்த் அவன் மேல உள்ள போயிட்டு, என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, இப்ப என்ன உனக்கு பாட்டு பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. ஆமா எனக்கு பிடிக்கல. வாக்குமூலம் கொடுத்தானா இல்லையா கணேஷ்? கொடுத்தானா இல்லையா ஜிப்சி? என்கிட்ட ரெக்கார்டிங் ப்ரோ. கோட்டு ப்ரோ, அது கோட்டு படத்துக்கு. கோட்டு படத்துக்கு வரேன், அந்த காமெடிக்கு வரேன். எனக்கு பாட்டு பிடிக்கல, சரியா பாட்டு சரியில்லை அப்படின்னு அங்கேயும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. எதுல? லியோலையும் நடந்தது. லியோலையும் பண்ணானுங்க. கோட்டுக்கு அடுத்த காவியத்துக்கு வரேன். அது பயங்கரமான காவியம். அந்த காவியத்தை ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து நான் மறப்பனா? நான் மறக்கவே மாட்டேன் அந்த காவியத்தை. விஜயகாந்த வச்சு யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா எல்லாம் போட்டு அடிச்சிருந்தானுங்க பாட்டு. ஸ்பேஸ் போட்டு அடிச்சுட்டானுங்க. ஒயிட் பேர் என்னது இவருக்கு பேர் என்ன, யுவன் சங்கர் ராஜா போட்டு ஸ்பேஸ் போட்டு இவனுக்குள்ளே அடிச்சுட்டானு. இப்ப என்ன உனக்கு பாட்டு பிடிக்கலையா, டிபி மாதிரி போடான்னா டிபி மாதிரி போயிட்டாங்க. அவன் வந்து அவன் கீழே போய் டிபி மாதிரி போயிட்டான் லிசனர்ல. அந்த ரெக்கார்டிங் இருக்கு என்கிட்ட. அதை ட்ரோல் பண்ணி டிவில போட்டிருந்தோம். மானம் கெட்டவன் அன்னில இருந்து வந்து அவனுடைய ஒரிஜினல் டிபி தான் வச்சுக்கிட்டான். அவன் அன்னில இருந்து விஜய் டிபி வைக்கிறத நிப்பாட்டான். அன்னைக்குதான் எக்ஸ்பீரி கூட உள்ள சண்டை நடந்ததுல, அவனுக்குள்ளே அடிச்சுட்டானுங்களே. நீ டிபி மாத்திட்டு போ, 1000 தான் நீ தளபதி பாட்டை வந்து பிடிக்கலன்னு அப்படி நீ சொல்லலாம். எனக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம்டா சொல்லுவேன், படா அப்படின்ட்டான். அவங்களுக்குள்ளேயே கருத்துரிமைக்கு இடம் இல்லை. ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, படம் ரிலீஸ் ஆச்சு. படம் சும்மா பிச்சுக்கினுச்சு, கிழின்னு. யாரு? நம்ம பிரேம்ஜி அமரன், அப்புறம் அந்த வைபவ். பாருங்களேன் நீங்க படம் அப்படின்னா. அப்ப புரியல, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 1500 கோடி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளாப். அது ஏதோ ஒரு படத்தை காப்பி அடிச்சு மொத்தமா, அது என்ன படம் தான், விஜயகாந்த் படம் தானே அது. விஜயகாந்த் படத்தை காப்பி அடிச்சு அந்த படத்தோட இதை எடுத்துட்டு கொண்டு வந்து. ஆனா இதுல ஒரு சம்பவம் சொல்ல மறந்துட்டேன் ஜிப்சி. லியோ படத்துக்கு நம்ம தலைவன் ஒயிட் பேர் ஒரு வேலையை பார்த்து விட்டாப்ல. என்ன தெரியுமா? ஒரிஜினல் ஹாலிவுட் படம் இருக்கு தெரியுமா? லியோ படத்தோட காப்பி ரைட் வாங்கினாங்களே, ஒரிஜினல் ஹாலிவுட் படம். 3 நாள் முன்னாடி அந்த படத்தை எடுத்து ட்விட்டர்ல அப்லோட் பண்ணி விட்டாப்ல. அதுக்கு 2 வேரியேஷன் சொன்னானுங்க. சைனீஸ்ல ஏதோ ஒன்று சொன்னானுங்க, அதையும் போட்டாச்சு. ஏதா இருந்தாலும் பாருங்க. சப்டைட்டில் ஆட் பண்ணி விட்டாப்ல, மல்டிபிள் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணி விட்டாப்ல. தலைவன் அதோட நிக்கல. நான் நினைச்சேன் ரீச் எல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு. 2 மில்லியன் வியூஸ் ஜிப்சி, 2 மில்லியன் வியூஸ். சும்மா மாநாடு மாதிரி பிச்சுக்கினுச்சு வியூஸ். அப்புறம் இந்த கோட்டு படத்துல இன்னொரு இதெல்லாம் பிரச்சனை நடந்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை இல்ல, விஜயகாந்த் மாதிரி இல்ல. அந்த டப்பிங் ஒண்ணு கொடுத்தானுங்க பாருங்களேன். தம்பி டேய், என்ன விட்டா கூட நான் நல்லா டப்பிங் பண்ணுவேன்டா விஜயகாந்த் மாதிரி. டேய் ஆனா நீங்க ஒண்ணு பண்ணீங்க, மிமிக்ரி பண்றதுக்கு ஆளா இல்ல தமிழ்நாட்டுல. எப்பா எனக்கு தெரிஞ்சு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேரா இருப்பான் விஜயகாந்த் வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் பேசுறது. சும்மா கேட்டாலே ஸ்டாக்காவே வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும் ஒழுங்கா மிமிக்ரி பண்ற யாரா இருந்தாலும் பேசிக் வந்து அவரது இருக்கும்.
அந்த காவியத்துல பல காவியங்கள் இருந்தது. அந்த கோட்டுக்குள்ள காவியம், அந்த கிளைமேக்ஸ் மறக்கவே முடியாது இன்னி வரைக்கும். மக்களே, நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன், எத்தனை விஜய் ஃபேன்ஸ் அந்த ஷேவ்டு வாயில சுருட்டு இருக்கக்கூடிய அந்த விஜய் டிபியை எத்தனை விஜய் ஃபேன்ஸ் வச்சிருக்கான் மட்டும் பாருங்க. நீங்க நல்லா பாருங்க, டிஎல்ல மிஞ்சு போனா இந்த டிவிகே கட்சி அந்த வணக்கம் சொல்ற மாதிரி விஜய் டிபி வச்சிருப்பான். இல்லைன்னா அவன் கட்சி சார்பு இல்லாதவனா பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் படத்துல வந்து டிபியை கொஞ்சம் வச்சிருப்பான். அந்த சோஃபால ஒரு பக்கமா சாஞ்சுக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு டிபி ஒண்ணு வச்சிருப்பான். இல்லைன்னா முகத்தையே காட்டாம சோஃபால குப்புறப்படுத்திக்கிட்டு தலையை கவுந்து வச்சுட்டு இருக்கிற டிபி வச்சிருப்பான். இல்லைன்னா மெர்சலுக்கு தெருக்கி போயிடுவான். இன்னி வரைக்கும் அவனுக்கு அப்டேட் ஆகல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த விஜயும் டிபி மெட்டீரியல் இல்லைன்னா விஜய் ஃபேன்ஸுக்கே தெரிஞ்சிருக்கு. இதான் ஃபேக்டா ஏத்துட்டுதானே அவனா. இல்லைன்னா அவன் வந்து மீசை இல்லாதது அப்புறம் இன்னும் அப்புறம் அவனுக்கு கிளைமேக்ஸ் ஒண்ணு வச்சானுங்களா, அது பேர் என்ன ஜிப்சி கோட்டு படத்துல அவனுக்கு கொண்டாடுனது எது தெரியுமா? ப்ராப்பரா கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு உண்மையிலே எல்லாரும் காமனா இருக்கும் எதுன்னு சொல்லுங்க. கோட்டு படத்துல டைட்டில் தளபதி வரும் தெரியுங்களா? பேப்பரை தூக்கி மார்வல்ஸை காப்பி அடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்களே, மார்வல்ஸை காப்பி அடிச்ச மாதிரி. மார்வல்ஸ் காப்பி தான், மாறிலாம் இல்ல. அதேதான். என்னமோ நடிச்சது பத்ரிலாம் என்னமோ காவியம் மாறியும், பத்ரி எல்லாம் தூக்கிட்டு வந்து கொண்டு வந்த டேய் 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 இல்ல வந்து ஐயோ இப்ப இந்த அலெக்சாண்டர் மாதிரியே பேசிட்டு இருக்கிறேன் ஜிப்சி நானு. டேய் 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 டெட்டடே டெட்டடே. இல்ல இந்த படம் சீனு அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒயிட் பெரிய ரெஃபரன்ஸ் கூப்பிடுங்க. ஏன்னா அவன் படம் பாக்குறதே கிடையாது. நான் சைலண்டா தான் இருப்பேன். ரொம்ப நேரமா நான் சைலண்டா இருந்தேன், புரிஞ்சுட்டுக்கேன்னு நினைச்சேன். நான் ஒரு படமும் பார்த்தது இல்ல கபிலன். இங்க ஏதாவது ட்விட்டர்ல பார்த்ததான் உண்டு. இல்ல ஜிப்சி ஸ்பேஸ் போடுறோம், படம் பார்க்காம அப்புறம் எப்படி கலாய்க்கிறது? படம் பார்த்ததுனா நமக்கு கலாய்க்கவே தோணும். நம்மலாம் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் எனக்கு தைரியம் இல்ல. ரெஃபரன்ஸ்னா நீங்க ஒயிட் பெட்டை கேட்டுக்கோங்க. அவர் தான் 2 படம்லாம் அப்லோட் பண்ணிச்சிருக்காரு. கிங்ஸ்லி தான் கூப்பிடணும், அவன் தான் முதல் ஷோல போய் உட்காந்துருக்கிறாரு. ஆமா ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, நான் மாஸ்டர் பட டைம்லாம் பெருசாலாம் இங்க ஃபேன் ஃபைட் எல்லாம் பண்ணல. ஆனா பீஸ்ட் படத்துக்கு தான் இறங்கினேன். பீஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட பார்த்தேன். பீஸ்டுக்கு அடுத்து என்ன படம்? லியோவா? பீஸ்ட் வந்து உலகமே இறங்குச்சு. வாரிசு அப்புறம் லியோ அப்புறம் கோட் 4 படம் பார்த்துருக்கேன் ஜிப்சி. ஆனா இன்ன வரைக்கும் மாஸ்டர் நான் பார்க்கல ஜிப்சி. உண்மையிலே சொல்றேன். முந்தா நேத்து கேட்டில போட்டாங்க, ஏஞ்சி போயிட்டேன். அவன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒழுங்கா இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். லூசு பைய எடுத்து விட்டான். அடுத்து எவனாவது அந்த பேஸ்ல எடுக்கிறதுனா என்ன பண்ணுவான்? நான் நாகரிகமா கேட்கிறேன், உண்மையிலே உனக்கு கோட்டு படம் பிடிச்சிருந்ததுன்னா வி வாண்ட் கோட்டு போடுறா, ட்வீட் டேக போடுறா. உண்மையான விஜய் ரசிகர் இப்ப என்ன கேளு, எனக்கு லால் சலாம் பாட்டு வேணுமா? ஆமாண்டா லால் சலாம் பாட்டு வேணும், நான் போடுவேன், டேக் தைரியமா போடுவேன். ஏன்னா படம் ஓடிடில வந்து இங்க எல்லாரும் பாசிட்டிவ் ட்விட்டா போட்டானுங்க. அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அது சரியில்லை, ஹார்ட் டிஸ்க் அப்படி இப்படின்னு 1000 நொட்டம் சொல்லி கிண்டல் அடிச்சானுங்க. இப்ப பேசு பாப்போம் படத்தை பத்தி. முடியாது இல்ல, ஒரு படம் பண்றதுக்கே தைரியம் இருக்கணும். அது சூப்பரான படம் தான். வேட்டையன் பார்த்து வேணுமா நான் கேட்பேன். கரெக்ட், வேட்டையன் படம் அபிஷியலா நம்பர்ஸோட போட்டானுங்க. படத்தோட விமர்சன ரீதியாகவும் விகடன்ல இருந்து எல்லாத்துமே எழுதுனானுங்க. கரெக்டா? இப்ப நான் எல்லா படத்துக்கும் நான் தலைவர் படத்துக்கு பார்ட் 2 கேட்க முடியும். ஏன் 2.0க்கு 3.0 கூட நான் கேட்பேன். படம் 800-750 கோடி அடிச்சிருக்கு, தாராளமா கேட்பேன். பேட்டைக்கு கேட்பேன். ஏன் அதுக்கப்புறம் என்ன அண்ணாத்தைய கூட நான் கேட்பேன்டா. சூப்பரா தான் இருக்கும். இல்ல சுறா பார்ட் 2 கேட்க முடியுமா? இல்ல வேட்டைக்காரன் பார்ட் 2 கேட்க முடியுமா? கோட்டு பார்ட் 2 கேட்க முடியுமாடா? உங்களால கேட்க முடியுமாடா? லியோ பார்ட் 2 வேணுமா? எப்ப? கூலி படத்தோட ப்ரமோஷனை பார்த்துட்டு, கூலி படத்தோட ஹைப்பை பார்த்துட்டு இவங்களுக்கு V1 லியோட்டுவான் கொய்யால. அன்னைக்கு படம் வரும்போது, படம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ வரும்போது கருப்பு கலர் சட்டையை போட்டு செருப்பு தூக்கி பேனர் மேல அடிச்சானுங்களா இல்லையா? கேரளால அடிச்சானுங்களா இல்லையா? நம்மளாம் உட்காந்து பார்த்தோமா இல்லையா? வந்து அதாவது இவனுக்கு வந்து கேரளாக்கு ஃபயர் விடுவானுங்க. கேரளாலே பயங்கர அடி. ஃபர்ஸ்ட் ஷோலயே சிரிச்சிட்டாங்க. அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்து இருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு. கேரளால கருப்பு கலர் சட்டை போட்டு விஜய் ஃபேன்ஸ் ஒண்ணு சொட்டானுங்க பாருங்க. டான்ஸ் கேரளால எங்க கோட்டாடான்னு கோட்டையா கொட்டையான்னு எனக்கு தெரியல. ஆனா செருப்பு வெளில வந்துட்டு ஆளா வெளில வந்த விஜய் ஃபேனு செருப்பை தூக்கி அந்த பேனர் மேல தூக்கி அடிச்சானா இல்லையா? அந்த வீடியோ கொண்டு இருக்கு. கத்தி படத்துல இருந்து இதே வேலையா தான் போயிருக்கு. இல்லங்க, அது இவங்க ஹைப் ஏத்துறதுல பண்ற போக்கஸ் வந்து கண்டென்ட்ல விட்டுறாங்களோன்ற மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணு ரசிகர்களோட டேஸ்ட் தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கண்டென்ட் ஒழுங்கா பண்ணா குளோபலா நல்லா கிளிக் ஆகும். அண்ணன் வந்து பீஸ்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த காவியத்தை என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க.
ஞாபகம் இருக்கா? நான் வந்து படத்தை கதை கேட்பேன். அந்த கதையில வந்து நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ் எங்கேயாச்சும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதுல ஆட் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஞாபகம் இருக்கா? சன் டிவில இன்டர்வியூ கொடுத்துரு சோஃபா செட்ல உட்காந்துக்கிட்டு. ஞாபகம் இருக்கா? சன் ஞாபகம் ஆடியோ இருக்கா? லஞ்ச் பண்ணாதப்பயே தெரியும் அது எப்படின்ட்டு. அப்ப அங்க என்னதான் மேட்டர்னா, இந்த இடத்துல எனக்கு கொடுங்க, இந்த இடத்துல எனக்கு கொடுங்கன்னு. அப்பதான் இறக்குனானுங்க நெல்சனுக்கு ஒரு எடிட். அந்த கொடையை பிடிச்சிட்டு வரும், ப்ரோ நான் கதை சொல்றேன் ப்ரோ, டு யூ வாண்ட் டு டூ வித் மீ? நோ ப்ரோ, ஐ எம் சோ பிஸி. உடனே நெல்சன் முறைச்சிட்டு போற மாதிரி ஒரு எடிட் எல்லாம் பண்ணானுங்க இல்லையா? தாறுமாறான எடிட், பயங்கர வைரல் ஆச்சு. அதுதான் அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு இன்டர்வியூ தான் உண்மையிலேயே எனக்கு விஜய் வந்து எப்படி படத்தை கதையெல்லாம் சூஸ் பண்றாப்புல. நான் அங்கதான் உண்மையிலேயே நமக்கு நீங்களே மறுபடியும் விசிட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அதை நான் நோட் பண்ணி வேற எடுத்து போட்டேன். எப்ப நீ கதையில தலையிட்டு உன்னுடைய மசாலா ஐட்டத்தை உள்ள நீ பிக்ஸ் பண்ணி அதை திணிச்சு நீ கொண்டு வந்து கொடுக்குறியோ அப்பவே உன் படம் தோத்து போச்சு. அதனாலதான் தலைவன் ஆடியோ லான்ச்ல சொன்னாப்புல, ஒரு டைரக்டரோட சப்ஜெக்ட் தோக்கலாம் ஆனா டைரக்டர் தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நெத்தி அடி அடிச்சார். நெத்தி அடி அடிச்சார். அங்கதான் எல்லாருக்கும் ட்ரிகர் ஆச்சு. ஆனா இங்க எதாவது விஷயம் மேட்ரு. இப்ப ஜனநாயகம் இதே தான் நம்புறானுங்க. ஆனா எனக்கு பிடிச்ச டைரக்டர் தான் வினோத். மை ஃபேவரட் டைரக்டர். என்னுடைய ஃபேவரட் மூவி வந்து தீரன். அது நான் மறுக்கவே முடியாது. தீரன் வந்து ரிப்பீட்டடா நீங்க பாக்க கதை நாலேஜ் பத்தி பேசுறீங்க. கோட் வந்து எஸ்ஏசி எடுத்த படம் தான், ரைட்டா? அதேதான் எடுத்துட்டு வந்து இவன்கிட்ட நம்ம கிட்ட நான் பந்தயம் கட்டுறேன். கங்கை அமரன். கங்கை அமரன் முன்னாடியே சொல்லிட்டாப்ல, பாட்டு நான் தான் எழுதுனேன், நான் இப்படிதான் எழுதுனேன், இப்படிதான் பாட்டு எழுதுனேன். எழுதுனது ஓகே, படம் வந்து அந்த பழைய விஜயகாந்த் படத்தோட இதுதான் ரீமேக் தான் கோட். அது வந்து எஸ்ஏசி எடுத்த படம் தான் அது. அந்த கதையை நம்ம அப்பா கதையை தான் நம்ம கிட்ட சொல்றாங்க கூட அவருக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது கூட டிவி சேனல் எல்லாம் வெளில வந்துருச்சு. விஜயகாந்தோட அந்த வீடியோ கிளிப் எல்லாம் வந்து இந்த படத்தோட இது ஒண்ணுனே அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாப்புல. நம்மளுடைய படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முதல் நாள் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு செக்கு ஒண்ணு கையில கொடுத்து மாலைய ஒண்ணு போட்டு, ஞாபகம் இருக்கா? கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா நான் நடிப்படா கொய்யால எப்பா சாமி. அதுக்கு முன்னாடி எப்ப கடைசியா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பாடி அவர் வீட்டுக்கு வந்த போது அப்ப பாத்துட்டு வந்தது. அப்ப கூட ஒண்ணு வீசி எரிஞ்சானுங்களே, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ். அப்ப இங்க என்னன்னா, படத்துக்காக நாங்க பாருங்க, இந்த படம் ப்ரொமோஷன் முழுக்க முழுக்க விஜயகாந்த் நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டோம், ஏஐல பிரிச்சுட்டோம், விஎஃப்எக்ஸ்ல இவரே வந்து விட்ட என்னமோ ஜேம்ஸ் கேமரன் கண் பார்வையிலே நடந்தது, மேற்பார்வையிலே நடந்ததுன்றது. இவனுங்க எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் ஒரு விஷயம் மன்னிக்க முடியாது. ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் லூஸ் மாதிரி நினைச்சிட்டு பயங்கரமா ஏமாத்தினானுங்க. செம்ம ஸ்கேமுங்க. ஒயிட் பியர் இது அதை விட ஸ்கேம் ஒண்ணு இருக்கு. அந்த பைக் ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2 விஜய் வண்டியில உட்காந்துட்டு போற மாதிரி ஒரு சீனு. அத அஜித் கூட பைக்கு கூட கம்பேர் பண்ணானுங்க பாருங்களேன். டேய் நான் எதை வேணாலும் வண்டி பண்ணடே, அதுக்கு எடுத்து போட்டிருந்தாங்க, டைரக்டரே எடுத்து போட்டிருந்தானுங்க. இவனுங்க என்னன்னு சொல்றது? அப்புறம் இதுல வேற ஒரு அதுல வந்து பாட்டு வேற, எஸ் விங்கிட் ஏ விங்கிட் எஸ் சிங்கிட் ஏ விங்கிட்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு. அத எவ்வளவு காஜி பிடிச்சவனுங்க இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க. எல்லாரும் அது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டான்னு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இதுல அந்த பாட்டு போட்டு அந்த நல்லா நடிக்கிற புள்ள போச்சு, மார்க்கெட் போற அளவுக்கு அந்த படத்து மூலமா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. டிப்ரெஷன் போயிட்டு படத்துல எப்படி பூஜா ஹெஜ்ஜேக்கு மொத்தமா ராசி இல்லாத நடிகைன்னு பட்டம் பேர் ஒண்ணு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதுனா மீனாட்சி சௌத்ரி தானே, அந்த புள்ள வந்து நல்ல டேலண்ட். எப்ப அந்த இன்னொரு படம் ஒண்ணு வந்துச்சப்பா, அது என்னது, பாஸ்கரா, லக்கி பாஸ்கர் வந்தது அப்ப சொல்லிச்சுல கபிலன். அது நான் அந்த பாட்டு வந்த இது வச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன். பின்ன நான் புடவை கட்டிட்டு நல்லா டான்ஸ் ஆடுது அந்த புள்ள. அந்த புள்ள போயிட்டு ட்ரௌசர் போட்டு ஸ்விங்கிட் ஏ பிங்கிட் ஏ லிங்கிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம். ஆனா அதை கேட்டப்போ இவனுங்களாம் நொறுங்கிட்டானுங்க, என்னடா இதான் பாட்டா அப்படின்ட்டு. இல்ல உண்மையிலேயே எனக்கு எங்க தெரியுமா மனசே நொறுங்குனுச்சு, பிரசாந்த கொண்டு வந்து ஒரு பிரபுதேவா வில்லனா கொண்டு வந்து வச்சானுங்க பாருங்களேன், அங்கதான் ஹைலைட். பா, பிரசாந்தையும் இப்ப பிரபுதேவா செம்ம செம்ம செம்ம. கிளைமேக்ஸ்ல பிரபுதேவாவும் பிரசாந்தும் சண்டை போட்டுப்பாங்களாம். சாரி, இங்க இருந்து மெயின் ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுவாராம். அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த ஸ்பேஸே மறக்க முடியுமா என்னால? மறுபடியும் எங்க ஓப்பனா சேலஞ்சு நான் சொல்றேன், இல்லடா நீ வந்து வன்மத்துல பேசுறடா, சரிடா எங்களுக்கு படம் ஹிட்டு தான்டா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த படத்தை பார்ட் 2 கோ டு பார்ட் 2 எப்போ வரும்னு சொல்லி இன்னும் வரைக்கும் வெங்கட் பிரபு டேக் பண்ணி அவனா ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கானா?
அதோட பார்ட் 2 வேணும்னு சொல்லி எவனா போட்டிருக்கானா? லியோ 2 கோட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லியோ 2 பார்ட் வேணும்னு சொல்லி எவனா போட்டானா? அது ஏன்டா கூலி படம் வரும்போது மட்டும் உங்ககிட்ட V1 லியோ 2 இப்ப மட்டும் எதுக்கு கத்துற? ஏன் கத்துற? நல்லா பாருங்க, ரோலக்ஸ கொண்டாடினான். எல்லா ஃபேன் பேஸும் ரோலக்ஸ்ன்ற கேரக்டரை கொண்டாடினான். விக்ரம் படத்தை கொண்டாடினானோ இல்லையோ, ஆனா ரோலக்ஸ் கேரக்டரை கொண்டாடினான். அந்த ஃபேக்டை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீ லியோல என்னத்தை கொண்டாடின? சுப்பிரமணிய கொண்டாடின. அதுக்காக தான் பட்டமே மச்சான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் வேற மச்சான். கௌதம் ஒரே வாசுதேவன் ஒரே ஒரு ஒரே ஒரு இது, அதுக்கு முன்னாடி சிங்கத்து வாயில அண்ணன் கை விடுற மாதிரிலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஐயோ ஒயிட் பியர், நீங்க வேற ஒயிட் பியர் 2 மாசம் தாலி எடுத்தானுங்க ஒயிட் பியர் போட்டு எடிட். என்னமோ சிங்கத்து கூட படுத்து உட்காந்து குடும்பம் நடத்துற லெவலுக்கு உட்காந்து எடிட். எடிட் ஐயோ இவனுங்க டார்ச்சர் தாங்க முடியல. அண்ணன் சிங்கத்து கூட மேல உட்காந்துருப்பாரா, 2 சிங்கத்துக்கு நடுவுல உட்காந்துருப்பாரா, வாயில பல்லு விட்டு பேன் பாப்பாரா, சிங்கத்துக்கு பேன் பாக்குற லெவலுக்கு எல்லாம் வச்சானுங்க எடிட் ஒயிட் பியர். அவனுங்க ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா இருக்கும், இன்னும் கூச்சமே இல்லாம அதை வச்சிருப்பானுங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல 2 சிங்கத்தை வளர்ப்பாங்க. ஒருத்தர் இருப்பான் இந்த வெளிநாட்டுக்காரன், அது பட்டுக்கு விளையாட இன்னும் பூனைக்குட்டி மாதிரி மேல ஏறி வந்து விளையாண்டு புரண்டுக்கிட்டு ஏஞ்சி போகும். அந்த மாதிரி விஜய போட்டு எடிட் பண்ணு மச்சான். அது கீழே மச்சான் ஃபயரா இருக்குடா. இதுல வேற நம்ம டூரிங் டாக்கிஸ் மாதிரி ஞாபகம் இருக்கா? டூரிங் டாக்கிஸ் அவரு என்னுடைய சார் லியோ படத்தின அப்டேட் என்னன்னு, பணத்தை செலவில் 75 கோடி செலவில் ஒரிஜினல் சிங்கத்துக்குடைய விஜய் வந்து கிட்ட வந்து அவர் விஎஃப்எக்ஸ் பலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடியோ ஞாபகம் இருக்கா? வீடியோட எடுத்து போட்டோம், ஞாபகம் இருக்கா? அவரு இந்த பொய்யார் பாலு எல்லாரும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பொய்யார் பாலு டைம் பாஸ் ஸ்பேஸ்ல போயிட்டு அடங்கப்ப மறக்க முடியுமா? குடிவரமா ஸ்பேஸ்ல போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல சீட்டே கிடைக்காது மச்சான். நம்ம வந்து நீங்க வந்து கேரளாக்கு எப்படி போகணும்னா கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பக்கம் போய் நீங்க இப்படிக்கா போய் அப்படிக்கா போய் குறுக்கால போயிட்டு நீங்க கேரளால போயிட்டு படம் பாருங்க. ஆனா அது கூட நான் விட்டுருவேன். மொத்தம் இருக்கிறான் லியோ பட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளைட் ஏறினாங்க மக்களே. நல்லா பிளைட் ஏறினாங்க. ஒருத்தன் போட்டான் ஸ்பேஸ்ல. என்னன்னா படம் 900 கோடியா 900 கோடியா. சரிடா, அப்பயா திருந்திருக்கணும், அப்பயும் திருந்தல. இன்னொரு ஸ்பேஸுக்கு வந்தான் மக்கள். எனக்கெல்லாம் அஜித், ரஜினி, விஜய், சூர்யா எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குன்னா இன்னொரு தப்பா சொல்லு. இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் தமிழ் சினிமால? ப்ரோ லியோ படம் அப்டேட் இருக்கு பிரதர். அது சாதாரண படமா பிரதர்? அந்த டயலாக் அப்படியே சொல்லி கட்டுற பாருங்க பிரதர். அந்த படம் என்ன சாதாரண படமா பிரதர்? பெரிய பட்ஜெட் பிரதர். ஒரு பக்கம் அட்லி நான் இப்படிக்கா பண்றேன்னு சொல்லிட்டு அப்படிக்கா நிக்கிறாப்புல, இன்னொரு பக்கம் எங்க அண்ணனுக்கு நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவரு இப்படி நிக்கிறாப்புல பிரதர். இதெல்லாம் வந்து பிரதர் ஒரு பக்கம் நமக்கு எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு பிரதர். இங்க இருக்கிற மத்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தா இனிமேல் போட்டி இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றது. அந்த ரெக்கார்டிங்க எடுத்து நான் எடிட் பண்ணியே போட்டேன் வைத்தர். மனமாற உட்காந்து ஃபுல் அப்படியே ஒரு என்ன சொல்ற ஆத்ம திருப்தியோட எடிட் பண்ணி போட்டேன். என்னடி பேசுன எங்க இப்ப பேசு. படம் ரிலீஸ் அன்னைக்கு சுப்பிரமணி ஐயோ மனத்துல இருக்கிற பாரமே இறங்கி போச்சுடா சாமி. இதுல இவனுக்கு ஃபயர் வர விட்டானுங்க மச்சான். அப்படி இருக்கு மச்சான், இப்படி இருக்கு மச்சான். விஎஃப்எக்ஸுக்கு அந்த 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 சுப்பிரமணியன் நடிச்சாப்புல அவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ வேற வீக்கெண்ட் ப்ரோ தளபதி கூட நடிச்சீங்களே அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து ப்ரோ? நான் எங்கடா நடிச்சேன், என்ன போட்டு புரட்டிடா எடுத்தேன். என்னமோ அவதார் ரேஞ்சில அப்பதான் அவதாரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவதார் அதுக்கப்புறம் தானே வந்துச்சு அவதார் 2 கரெக்டா? ஏனாடா டிகாப்ரியோ பயப்படுறாரு, நீங்க அவதாருக்கு போயிட்டீங்க. இல்லங்க விஎஃப்எக்ஸ் மச்சான் மோஷன் கேப்சர் மச்சான், மோஷன் கேப்சர் டெக்னாலஜிடா அப்படி வச்சு எடுக்கிறாங்க மச்சான். ஆமா மச்சான் அதுக்கு டிலே ஆகும் பிரதர், அப்படிதான் ஆகும் பிரதர். பிரதர் 75 கோடி செலவு பண்ணி சிங்கத்தை உருவாக்குறாங்க பிரதர். யாரு அந்த ஒரு பஃபூன் மண்டேன்னு சொல்லி ஒண்ணு பேசுவார்ல யூடியூப் சேனல், அவரு. நல்ல ஞாபகம் இருக்கு. லியோ படத்துல அப்டேட் ஏதாவது சொல்லுங்க பிரதர். அது கூட பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். ரத்தனகுமார்னு ஒரு செல்லாக்குட்டி இருக்கு. இங்க இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நாளைக்கு பிளைட் ஏறுது இவரை சுத்தி. கபிலம் ப்ரோ நீங்க பேசுறது கேட்கல.
வச்சவனுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. டேய் நீங்க தான் செலிப்ரேட் பண்ணணும், நாங்களாவது அண்ணன் படத்தை வந்து செலிப்ரேட் பண்றோம், நிம்மதியா கேளுங்கடா. ஐயோ என்னென்ன ஐயோ இந்த பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல படத்துல பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு. ஆனா லியோ படத்துல மட்டும்தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இவங்க பண்ண பெஸ்ட் மொமெண்ட்ஸ்லாம் ஒன்னு இது எப்பா 1 இயர் ஆஃப் லியோலாம் நம்மளாம் கொண்டாடணும்ப்பா. 1 இயர் ஆஃப் லியோன்னு சொல்லி போட்டு நம்ம இதெல்லாம் கொண்டாடணும். இவங்க போட்ட அந்த எடிட்ஸ், அப்புறம் அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங், அவங்க பேசுனது அதெல்லாம் தேடி பிடிச்சி நான் எப்படியோ எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. இவங்க கொடுத்த அந்த பில்டப் மறுபடியும் வேணா ரீஎடிட்டும் பண்ணிடுவோம். பண்ணிடுவோம் ரீஎடிட் பண்ணி இவங்க யாரோ ஒருத்தர் அமெரிக்க ஜனாதிபதிலாம் பேசினாங்க கபிலம் ப்ரோ. அமெரிக்க ஜனாதிபதி தடை விதிச்சிட்டாருன்னு போட்டிருந்தானுங்க. நீங்க வேற பீஸ்ட் படத்துக்கு வந்து அலிமா அபிபோக்கு யாரோ ஒருத்தன் துபாயில ஒருத்தன் ஸ்பேஸ போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இவனுங்க அங்க போய் உள்ள போய் உட்காந்துட்டு டிட் யூ நோ அலிமா அபிபோன்னு டேய் மனசாச்சு அவன் பொறுக்கி வெளில போடா அப்படின்றான் மொழியில, அந்த மொழியில. இவனுங்க உட்காந்துட்டு டி யூ ஹர்ட் அலிமா ஹபிபோ சாங் ஃபன் பண்றாங்களாமா போயிட்டு அதர் லாங்குவேஜ் பேசல. டேய் உங்களால தெலுங்கு ஃபேன்ஸ். ஆனா ஒண்ணு லியோ படத்துக்கு என்ன பண்ணானுங்கன்னா இல்லங்க அவங்க இவனுங்க சொன்ன மாதிரி 30,000 தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுது, உலகம் ஃபுல்லா பெரிய கிரேஸ் இருக்கு போல, ஆனா நான் பத்தி கேட்டா இவனுக்கு தெரியும்ட்டு அங்க போயிட்டு ஒயிட்பேரி இவனுக்கு இன்னொரு காமெடி பண்ணானுங்க. என்ன திறமை பண்ணானுங்க, ஹிந்தி ஆடியன்ஸ் செட் இங்க கூட்டு வந்து அங்க ஒரு ஹிந்தி பையன் வந்து சொன்னான், ஞாபகம் இருக்கா ப்ரோ, ட்ரம்ப் இஸ் கிளைமிங் அந்த ஆடியோ இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. ட்ரம்ப்பே வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இதை பிளாக் பண்றது திட்டமிடுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா ப்ரோ, ஞாபகம் இருக்கா? ஹிந்திக்காரங்க பசங்க எல்லாம் வச்சு ஸ்பேஸ் போட்டு ஹிந்தி படத்துல அந்த டைம்ல ஃபுல்லா ஷாருக் கான் ஃபேன்ஸோட டாக் டீம் போட்டிருந்தானுங்க. ஷாருக் கான் படம் இங்க வர்றதுனால அடி இவங்க இப்படி சப்போர்ட் பண்ணா அப்படி வந்துரும் அப்படின்ட்டு. அதான் சாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் டிபி வச்சிருப்பான். கேட்டா ஷாருக் கான் ஃபேனும்பான். அவன் யாரு ஃபேனு இன்ன வரைக்கும் அவனுக்கே தெரியல. ஆனா டைப் பண்றதுலாம் தமிழ்ல கொடுமை. அவனை கூட்டு இருந்து வச்சுட்டு மச்சான் நான் வந்து நார்த் இந்தியன் ஐடிஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறான். சரிடா வந்தவனுங்க அந்த நேரத்துல என்ன பண்ணானுங்க, காண்டுல மோகன்லால் படத்தை போட்டு அடிச்சானுங்க. ஞாபகம் இருக்கா? அக்ஷய்குமார் ஃபேன்ஸ் அக்ஷய்குமார் ஃபேன்ஸ் ஒரு வாரம் கதற அடிச்சானுங்க இவனுங்கள. டிஎல்ல எல்லாம் பார்த்தேன். ஆனா உலக வரலாற்றுலயே நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து ஒரே ஃபேன் பேசி இவனுக்குதான். இல்ல கபிலன், அவர் வந்து வடிவேலு தமிழ்நாடு கோலிவுட்ன்ற மாதிரி அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ட்டு உலகத்துல எங்க போனாலும் அண்ணன் அடிச்சிருக்காங்கப்பா. இவனுங்க எந்த தைரியத்துல போயிட்டு துபாய் ஸ்பேஸ்ல அதுல போயிட்டு அலமத்தி அபிவை பத்தி கேட்டானுங்க. நார்த் இந்தியாலயும் விஜய்னு கேட்டா விஜய் சேதுபதியான்னு கேக்குறாங்க. இந்த லட்சணத்துல நீங்க கண்டம் தாண்டி கண்டம் போறீங்களா? கண்ட வச்சு அடிக்கிறானுங்க. அதுவும் கண்ட வச்சு அடிக்கிறாங்க. அப்பா இந்த காமெடி எல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸுங்க. ரொம்பவே சொல்றேன் ஸ்வீட் மெமரிஸ். வாட் எப்பா இருப்பா இப்பதான் கனெக்ட் பண்றேன் மறுபடியும் ஸ்பேஸ் பக்கு. அப்ப போனாரு ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது போனவர் தான் குணசேகர் சார். இப்பதான் வராரு. கொடுத்துட்டேன். கணேஷ் மைக்ல இருக்கிற மாதிரியே காட்டுது. கேக்குது. அது தமிழ் சினிமா வந்து அதோட 1000 கோடிய வந்து இந்த அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களோட இதால போயிடுச்சு. தமிழ் சினிமாக்கு 1000 கோடி இல்லைன்னா வந்திருக்க வேண்டியது. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு விஜய் பண்ணிருக்க வேண்டியது 1000 கோடி அப்படின்னு சொல்ல வர. ரத்னகுமார் மேட்ரு வர போஸ்டர் ரெடியா வச்சிருந்தோம், வேஸ்டா போச்சு, என்ன பண்றது? இல்ல ஜனநாயகனுக்கு போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. மனசாட்சியோட பேசுங்க. இதுல ஒரு மேட்ரு ஒண்ணு இருக்குப்பா. ரத்னகுமார் வந்து இது பண்ணி அந்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லியோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சுத்தி 10, 20, 30 கேமரா. யாரு? ரத்னகுமாரை சுத்தி. இவர் தான் கதை எழுதினாரு, இவர் தான் யாரா இவரு அப்படியே இவர் தான் மச்சான் இதுக்கே எழுதினாரு, கைதிக்கே இவர் தான் மச்சான் எழுதினாரு. இன்னும் அவரு மட்டும் தான் உட்காந்து எழுதின மாதிரி ரத்னகுமாரை கூட்டு இருந்தாங்க. இந்த லியோ படத்தால ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கதாசிரியருக்கே லைஃப் போச்சுன்னா திரையுலக சினிமா வரலாற்றுலயே அது ரத்னகுமாருக்கு தான். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தது தானே. நான் விஜய்க்கு புகழாரம் பேசினா அவர் இப்படி சந்தோஷப்பட்டு நமக்கு அடுத்த படம் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து கேக்க வெட்டி அதை தின்னுட்டா மூட்டு உட்காந்துருக்க வேண்டியது. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம
தேவையில்லாம கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லி இங்க ரஜினி ரசிகர்களையும் நிண்டி விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு அவன் அவன் ஹிஸ்டரி தெரியும் உங்களுக்கு. பட் நம்ம இங்க சொல்லுவான் அந்த காலேஜ் டைம்லயே எல்லா ஆக்டர்ஸையும் லியோ அபியூஸ் படம் பண்ணி அஜித்லாம் அபியூஸ் பண்ணி லியோ படம் அவன் ஷூட்டிங் ஃபேஸ்புக்ல போட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அப்போ வந்தது. லியோ படம் ஷூட்டிங் நடக்கும்போது இவன் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு உட்காந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தான். அங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அதை முதல்ல எடுத்துட்டு வந்து போட்டது நான் தான். ரத்னகுமாரோட அந்த போஸ்ட் எடுத்துட்டு வந்து நமக்கு வந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம்ல கிடையாது. அந்த போஸ்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க எடுத்துக்க நமக்கு ஒண்ணு ஒரு நாள் நம்ம கொடுத்தாங்க. அதை தூக்கி இங்க நான் போட்டு விட்டேன். அப்ப யாரும் கண்டுக்கல பெருசா. அடுத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு 2 நாள் அப்புறம் பழைய ட்வீட் இங்க ட்விட்டர்ல இருக்கக்கூடிய பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து போடும் போதுதான் இங்க ரவுண்டு கட்டி கங்கன ரத்னகுமாரை போட்டு புழக ஆரம்பிச்சது. அப்புறம் வாயை விட ஆரம்பிச்சது. அப்புறம் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல தலைவர் பேசுனதுக்கு இவரு இங்க கவுண்டர் கொடுக்குறானோ, ஈகிள் வந்து கீழே வந்துதான் வேட்டையாட தெரியுமா அப்படின்னு ஒண்ணு போட்டாரு ஒரு கவுண்டர். மூடிட்டு சும்மா இருறான்னு போச்சு. 2 படம் வாய்ப்பு போச்சு. லாரன்ஸை பத்தி டைரக்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பு போச்சு. அதுதான் இப்ப லோகேஷ் கனகராஜ் போயிருக்கு. தெரியுதா? லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்றாப்புல ஒரு படம் வேற ஒருத்தர் பண்றாரு. ஆர்டிஎக்ஸ் அந்த படம் பேரு இல்ல அந்த படம் வந்து லோகேஷ் ஒரு 2 வாய்ப்பு பிரேக் ஆகுது. அடுத்து ஏதோ இப்ப ரீசெண்டா இன்டர்வியூல சொல்லியிருக்கான் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்புராஜ் சேர்ந்து ஏதோ ரத்னகுமார் கேக்குது. அப்புறம் போயிட்டு வந்துட்டு கேரளால போயிட்டு ஐயப்பன் சாமிக்கு இருமுடி கட்டிட்டு போனாப்ல. எதுக்குன்னா அடுத்த படம் வாய்ப்பு எனக்கு நல்லா வரணும், லியோ படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு போனாப்ல. சொல்லி முடிஞ்சு. இப்போ இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்கான் லோகேஷ் திருப்பி அவனுக்கு வாய்ப்பு தரோம், வேற வழி இல்ல, நம்ம வீட்டு புள்ளி ஆயிட்டான் சொல்லி போட்டிருக்கான். யாரு ப்ரொடியூசர் கேளுங்களேன். மெயின் ப்ரொடியூசர் யாருன்னு இவங்களும் தான் ஜி ஸ்கொயரும் கோ ப்ரொடியூசர். ஆனா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டோன் பெஞ்ச் தான் ப்ரொடியூஸ் பண்ணது. யாரு? ரஜினி ரசிகன் கார்த்திக் சுப்புராஜ். அப்ப கூட பாருங்க, நான் அதுக்கு தான் காத்திருக்கிறேன். நீ படம் டைரக்ட் பண்ணு, வாடி மகனே. நீங்க தலைவரை வச்சுல நீங்க உட்காந்து இங்க ட்வீட் போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு தலைவரை, ஒரு சினிமால நம்ம இருக்கிறோம், ஒரு கதாசிரியர், நமக்கு இங்க பொறுப்பு இருக்கு, நமக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி போறதை விட்டு போட்டு இங்க என்னமோ இன்னும் கடைசி வரைக்கும் விஜய் தான் உட்காந்து உனக்கு 10 படம் பண்ணி கொடுக்குற மாதிரி உட்காந்து என் ஃபேன் பேஸ் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நாட்டான் நீங்க வாங்க, நாளைக்கு வாங்க, வாங்க. அவனுங்களே கெடுத்துக்கிறானு. இப்ப கூலியில இருந்திருந்தா உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய லைம் லைட் வேற. இப்ப பேசிக்கலி என்னன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு என்னன்னா, அவனுக்கு இப்ப படத்தை கொண்டாடுற மாதிரியான படம், அவனுக்கு எதிர்பார்க்கற மாதிரியான படம் இல்ல. அவனுடைய கரியரோட உச்சம் ஹைப் எதுன்னா லியோ தான். கரெக்டா? ஆமா, அடுத்தே வந்து இதுதான் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. விஜய் ஃபேன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி விஜய் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது எதுன்னா லியோ தான். அந்த படமே ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு. இல்ல, அதுக்கு என்ன காரணம்? லோகேஷ் கனகராஜ் இல்ல, வேற யாரு? நான் தான், அண்ணன் தான் சொன்னேன். இல்ல, அது ஃபிளாப் ஆனது காரணம் விஜய் தான். ஏன்னா கதையில உட்காந்து தலையிட்டு அப்புறம் இது வந்து ஃபேன்ஸ் ஏத்துக்கல, அதனால அது வைங்க, ஆல்டர்னேட் ஒன்று வைங்கன்னு சொல்லிட்டு கிராப் கட்டிங் வெட்டி மன்சூரகானை வச்சு மறுபடியும் ஒரு ஷூட் எடுத்து அதை எடுத்து படத்துல அட்டாச் பண்ணி பச்சையா நடிக்காதீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்போசிங் நடந்தது. அதுல ரொம்ப அவமானப்பட்டான், நிறைய அடிபட்டான் ஆளு லோகேஷ் கனகராஜ். அந்த எல்சியூ கான்செப்ட பயங்கரமா மில்க் பண்ணதே இவனுக்கு தான். உங்களுக்கு ஸ்டார் பவர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், மற்ற ஏரியால ஸ்டார் பவர் ஒர்க் ஆகாது. அது என்னன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி பண்ணானுங்க ஒயிட் பியர். ஆண்டவர் கால் பண்ணி தளபதியை கால் அட்டென்ட் பண்ணி அதை பேசி அது ஒரு ஃபன் டைமா ஒண்ணு, ஃபன் மேக்ஸா ஒண்ணு பண்ணாங்க, ஃபன் மேக்ஸ் ப்ரோவா ஒண்ணு பண்ணாங்க. அது வேற லெவல்ல போய் ஓடுங்க. அது ஃபன் மேக்ஸ்ன்றீங்க. ஃபன் மேக்ஸ் வந்து முன்னாடி சட்டையை கழட்டினது தான். இல்ல இதுல நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஒரு நிமிஷம். கும்பகோணம் 100 ரூபா தேட்டரு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வெறுப்புல போயிட்டு இருக்கிறான். படம் முடிஞ்சு ரைட்டு அப்படின்னு திடீர்னு பார்த்தா ஒரு குரல், ஒரே ஒரு ட்ரக் ஃபேக்டரின்னு ஒன்று. இது உண்மையாலுமே நான் சத்தியமா அபியூஸ்லாம் பண்ணல. ஒருத்தன் டே இந்த தைலிடா வாங்கடா எல்லாரும் போலாம் வீட்டுக்கு, போன படம் ஓடிடுச்சுன்னு இந்த ஆளு படுத்துற பாடு தாங்க முடியல, வந்து தொலைங்கடா. கோட்டு படத்துக்கு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த மெமரிஸ் நான் சொல்ல மறந்துட்டேனப்பா. கேட்டு தேட்டருக்கு வாசல்ல, கும்பகோணம் தேட்டர் வாசல்ல உட்காந்து 100 ரூபா 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 150 ரூபா 150 ரூபா 150 ரூபா 150 ரூபா வித்தானுங்களா? மறந்து போயிட்டீங்களா?
நீங்க டிஎம்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மேட்ரு, அது சம்பந்தமா ஒரு மேட்ரு நான் சொல்றேன். அது இப்ப வேண்டாம். அது இப்ப நான் சொல்றேன் அப்புறமா, அந்த 100 ரூபா மேட்ரு. இல்ல லியோலாம் வந்து பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு அங்க உட்காந்துட்டு இவர் அண்ணனை சட்டையை கழட்ட விட்டானுங்க, ஏன் அர்ஜுனை சட்டையை கழட்ட விட மாட்டேன்றானுங்க அப்படின்னானுங்க. அதான் என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஒரு ஒரு விஜய் ஃபேனு, நான் ஒருத்தர் அஜித் ஃபேனு, ஒருத்தன் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனு, ஒருத்தன் ரஜினி ஃபேனு, ஒருத்தன் ஆண்டவர் ஃபேனு. நல்ல காம்போ, எல்லாமே நல்ல சரியான காம்போ. போனது அத்தனையுமே உட்காந்து சுத்து போட்டு அதான் கேக்குறானுங்க, என்ன அண்ணனை சட்டையை கழட்ட விட்டீங்க, அர்ஜுனை விடலையே அப்படின்னானுங்க. அர்ஜுன் சட்டையை கழட்டினா அண்ணனை ஒட்ட பறக்க ஓட விட்டுருவாருன்னு தெரியும்லன்னு தியேட்டர்லயே உட்காந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். அண்ணன் எப்பா என்னன்னோ பண்றது. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் மேல உனக்கு ஸ்பேஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், மேல பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு நடந்தது, ஞாபகம் இருக்கா? ப்ரோ கிட்ட வந்து சொர்ணலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு விஜய் ஃபேன் வந்து மூவிஸ் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாத்திருப்பீங்க. பாத்துட்டோம். எல்லாருக்கும் மாறி மாறி வப்பாட்டியா போற ஃபேன் குரூப் எதுன்னு, அது விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி குரூப் சொன்னிச்சு இல்லையா? இப்ப அதை சும்மா விடாம அதை எடுத்து ஒரு தலைவர் ஃபேன் விக்னேஷ் எஸ்ன்றவர் ஒருத்தர் போட்டிருக்காரு. கமெண்ட்ல போயிட்டு ஒரு விஜய் ஃபேன் என்ன பண்ணிருக்காரு, குரூப் உண்மையிலே இதை நீ தான் சொன்னியா? ஆமாடா நான் தான் சொன்னேன், குரூப் போட்டிருக்கு. அததான் இப்ப மேல ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க. ஆமாடா அது நான் தான் சொன்னேன், டேட்டா ஃப்ரம் எக்ஸ். ஆர்டிகல்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிஎன்எம் ஷோஸ் இவனுங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு ப்ரூஃப் இருக்கா, அந்த கலெக்ஷன் ப்ரூஃப் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அதை படிச்சிடுறேன் இருங்க. Shows Vijay fan often lead toxicity during releases with threats and rivalries as with Ajit and Rajini groups. But எல்லார் ஃபேன்ஸ்லயும் இஷ்யூ இருக்கு. பாசிட்டிவ்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி சினிமாவை என்ஜாய் பண்ணுடா. ஆனா ஒண்ணுடா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிறீங்கடே. அத உண்மையா சொல்லி இல்ல சினிமாலயாச்சும் கொஞ்சம் நஞ்சம் தான் அசிங்கப்பட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப அரசியலுக்கு வந்து ஊர்ல இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாவம். கிராக்கு கூட துப்புது. அது சூர்யா ஃபேனு போல கிராக்கு. சூர்யா ஏதாவது கிண்டல் பண்ணலாம் சொல்லி பண்ணாங்க, சூர்யாவுக்கு எலிவேஷன் ஏத்தி இவங்கள ஓட விட்டுட்டாது. அவன் எவனா அட்மின் இருக்கான் போல அங்க, ஏன்னு சொல்றாங்க, ஆனா அட்மின் இருப்பான் போல எவனாவது. வன்மத்தை கக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம சொன்னாதான் இப்போ நம்ம வன்மத்துல சொல்றோம்னு நினைப்பானுங்க. ப்ரோ கிட்டயாவது பேசி கத்துக்கிட்டோம் கொஞ்சம். ஒருவேளை இதெல்லாம் தான் உண்மையோ, நம்ம நினைக்கிறதுல தப்போ. நம்ம கூட எடுத்தோடனே அபியூஸ் பண்ண மாட்டோம், ஒரு தடவை பார்ப்போம். அது எடுத்தோடனே பண்ணிடுது. இவங்க என்ன ஸ்டைல்ல பேசுறாங்களோ அதே ஸ்டைல்ல அதுவும் பேசிடுது. பாவம் அவங்களால தாங்க முடியல. இருக்கு, என் மனசு ஆறவே இல்லை, நான் மறுபடியும் படிக்கிறேன். கபிலம் ப்ரோ குரோக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க மச்சான். 300 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சுனா குரோக்க காலி பண்ணிடலாம் மச்சான். அட நீங்க வேற, இன்னொரு விஜய் ரசிகா இருக்கான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டான், நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னாக்க வந்து எல்லாரோட டேட்டாவும் நம்ம கைக்கு வந்துடும், நம்ம எல்லா ஆக்டர்ஸையும் மார்க் பண்ணி டெத் அபியூஸ் பண்ணலாம், ஆனா நம்மளை யாராச்சும் பண்ணா அவங்கள எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுடலாம். செம்ம ஐடியால நண்பா நண்பி. அப்ப ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இல்ல அப்ப கூட. இதெல்லாம் என்னத்த சொல்றது. இல்ல நான் இது படிச்சே ஆகணும். ஆமாடா, அது நான் தான் சொன்னேன். டேட்டா ஃப்ரம் எக்ஸ் ரெடிட் ஆர்டிகல்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிஎன்எம் ஷோஸ் விஜய் ஃபேன்ஸ் ஆஃபர் லீட் இன் டாக்ஸிட்டி. பாத்துக்கிறடா விஜய் ஃபேன்ஸ் during releases with threats and rivalries with Ajit fans and Rajini fans groups. But எல்லார் ஃபேன்ஸ்லயும் இஷ்யூ இருக்கு. பாசிட்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணி சினிமா என்ஜாய் பண்ணு. ஐயோ, என் மனசுல இருக்கிற பாரதியை இறக்கிடுச்சு. இந்த குரோக்குன்னு ஒண்ணு வந்துச்சு, கோகிட்ட போய் ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. நேத்து உட்காந்து சொன்னானுங்க ஜிப்சி, நேத்தா முந்தா நேத்தான்னு தெரியல மச்சான், அந்த யூடியூப் சேனல்ல 300 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சா காலி பண்ணி தூக்கிடலாம் மச்சான். ஓகே, இப்ப குரோக்கு போய் ரிப்போர்ட் அடிக்கிறது. அது நேத்து. இன்னைக்கு காலை எப்படி தெரியுமா, ஆகஸ்ட் 14 நான் ஒரு குரூப் ஆரம்பிக்க போறேன், டேக் போடணும், இண்டஸ்ட்ரி எல்லாம் வாங்கடா ஒன்னா சேரலாம் அப்படின்ட்டு இன்னும் ஆழ்த்துட்டு. ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவனுக்கு எக்ஸ்பீரிக்கு சுத்தமா பிடிக்கல விஜயோட அரசியல். சத்தியமா நல்லா பச்சை தெரிஞ்சு போச்சு. ஆமா 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 ஆன்ல இருக்கிறான் டிவி கேம்ல. அவன் அதுக்கு என்ன தெரியல, அளவுக்கு டேமேஜ் பண்ணான். ப்ரோ பிரேக் ஆகுது, வேணும்னே என்னது அவன் பாத்தீங்கன்னா டைம் டேபிள் வச்சிருக்கான்.
ஒரு நாளைக்கு அண்ணன் இழுத்து ரஜினி ஃபேன்ட்ட விடுவான், ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட விடுவான், ஒரு நாளைக்கு சூர்யா ஃபேன்ஸை விடுவான். அப்படி இப்படி ஒரு ஒரு நாளைக்கு டிஎம்கே கிட்ட ஏடிஎம் எல்லாட்டையும் அடி வாங்க வைக்கிறான் அவன் அண்ணனை. ஆக்சுவலா எல்லார்கிட்டயும் வாடகை விட்டுன்னு இருக்கான் அவன். இந்த இல்ல அவனே வைஷ்ணவி வந்து ஐபிசி பேசிக்கா தமிழ் டிஎம்கே இன்டர்வியூ காரன் தான் போட்டீங்க. நினைக்கிறேன். சித்ரா ரவீந்தன் இன்னைக்கு நாங்க அவனால சித்ரா ரவீந்தன் இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் விஜயோட சினிமா வாழ்க்கையை தான் எடுத்து வச்சு பேசுறேன். ஏன்னா அந்த நன்றி. காவியங்களை மறக்க போறது கிடையாது. அந்த காவியத்தை பிளாஷ்பேக் த்ரோ பேக்க மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த முக்கியமா அப்புறம் லியோல ஒரு மேட்டர் நம்ம ராஜ் ப்ரோ சொல்லியிருந்தாரு, எனக்கு காட்டி கொடுத்துட்டேன்னா சாரி ராஜ் ப்ரோ. லியோ டான்ஸ் மாஸ்டர் குரூப்ல வந்து பணம் கொடுக்காம 100 டான்ஸ் மாஸ்டர்ஸ் பசங்களை வந்து அவதியில நிக்க விட்டு ஏமாத்தி நின்னு இன்னைக்கு சமீபத்துல போன வாரம் நினைக்கிறேன், திங்க் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் நடந்தது. அந்த ஃபேன் குரூப்ல தினேஷ் மாஸ்டருக்கு பெரிய பஞ்சாயத்து டான்ஸ் யூனியன்ல பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, பாலிமர் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் அரௌண்ட் 30 அண்ணன் குரல் கொடுக்கவே இல்லை. அப்புறம் அந்த கோட்டு பட்டில் அதை விட்டீங்களே, எங்கள்கிட்ட அடி வேணாங்களே ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அது நான் சொல்லிடுறேன், அதுதான் முன்னாடி அப்படின்னா நான் ஒரு கூட்டத்திலே ஒரு கும்மாங்குத்து ஒண்ணு குத்திக்கவா உங்க பர்மிஷனோட? என்னது என்னன்னாங்க, இப்ப அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்பு பெண்ணுரிமை பத்தி பேசுறாருல, இதே மாதிரிதான் சினி இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் அவதிப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது அண்ணன் ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது சொன்னாங்க? நிறைய இல்ல நான் நீங்க மறந்துட்டீங்க, பூசி மொழிகெல்லாம் பேசாதீங்க. நான் டைரக்டா கேட்கிறேன், லியோ படத்துல நடிப்பை பத்தி பேசுனதுக்காக மன்சூர் அலிகான் மேல நீங்க வந்து கேஸை போட்டு பயமுறுத்தினீங்க. அதே த்ரிஷாவை பத்தி அவர் கர்ணா சொல்லும் போது யாரும் வாய் திறக்கலையே, ஏன் அப்படி கேளுங்க. அதே இதைத்தான் ஒரு அழகா சொன்ன, இன்னும் யூடியூப்ல இருக்கு, என்னமோ அமௌண்ட் சொல்லி கூவத்தூர் கூட்டு போன மாதிரி சொன்னா போல த்ரிஷாவை. அப்ப ஏன் கேட்கல? கர்ணா சொன்னா போல. யார் சொன்னது அது? கர்ணா சார். கருணாஸா வேற யாரோ? ஆனா ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் வேற யாரோ பொலிட்டிஷியன் சொன்னா, ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் பொலிட்டிஷியன் வேற இல்ல ஏடிஎம்கேல ஒருத்தன் சொன்னா, கர்ணன் சொல்லலங்க, கர்ணன் பண்ணதா சொன்னா. அது விடுங்க, அது அபியூஸ் இல்ல சொன்னா த்ரிஷாவை சொல்ற மாதிரி இருக்குங்க. வேணாங்க, ஒன் பை ஒன்னா பேசுங்க. சொல்லுங்க ஜிப்சி. இல்ல அது உண்மை பொய் ரெண்டாவது. பட் வந்து அவங்க பேருக்கு ஒரு கலகம் தானே. அப்ப இவங்க வந்து மன்சூர் அலிகான் மேல கேஸ் போட்ட மாதிரி அவர் மேலே கேஸ் போட்டுக்கணும்லன்ற இந்த லியோ டைம்ல நடந்துச்சு இது எல்லாமே. லியோவோ கோட்டோ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் அந்த டைம்ல ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன், எக்ஸ் எம்எல்ஏவும் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு பேசி பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆகி மன்னிப்பு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. கரெக்டா த்ரிஷா பத்தி பேசி மன்னிப்பு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பூம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மன்சூர் அலிகானோட ஆடியோ. கரெக்டா? அதுக்கு முன்னாடியும் நினைக்கிறேன் அதே டைம் தான். அப்பயும் வந்து கண்டனம் தெரிவிச்சு கேஸ் போட்டுருன்னு அவங்க சொன்னோன்னா அவர் மன்னிப்பு வீடியோவும் ஒண்ணு போட்டிருந்தாரு. ஆனா சுச்சி லீக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது சுசித்ரா, அவங்க ஒரு அக்யூசேஷன் ஒண்ணு வச்சாங்க. அப்ப ஏர்போர்ட்ல வச்சு த்ரிஷா கிட்ட மைக் கேட்டு கேட்கும் போது அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டாங்க, கோமா போனாங்க. அது மட்டும் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் அந்த லியோ படம் டைம். நபிலன், உங்க பர்மிஷனோட நான் இன்னொன்னு பேசிக்கிறேன். இவங்க கூட நடிச்ச சக நடிகை தான், இவங்க கூட நடிச்ச ஒரு சக நடிகை தான் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட ப்ரூஃபோட அவங்க நிரூபிச்சு எல்லாமே கேஸ் எல்லாமே போட்டாங்க. இவரு வந்துட்டு என்ன துணை நின்னாரு சொல்லுங்க? அத பத்தி ஏதாவது பேசியிருக்காரு? சரி பேர்லாம் வேணாம் விடுங்க, எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு? ஏங்க இண்டஸ்ட்ரியில எல்லாம் விஜய் எல்லாம் போயிட்டு யாருக்கும் நின்னதே கிடையாது. எந்த படத்தை எந்த நடிகர்களோட எந்த படத்துக்கும் பஞ்சாயத்து போயிட்டு குரல் கொடுத்ததும் கிடையாது. இல்ல ப்ரோ, இது அதென்ன நீங்க லோகேஷ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு கிராஃப்ட் தான் முக்கியம்னு சொன்னவனே ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று சொல்ல வச்சு அதுக்கு முட்டு கொடுக்க வச்சு நீங்க ரத்னகுமார் மேட்ரு ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஏன் வன்மத்தை நான் கக்கிக்கிறேன். 23ஆம் புலிகேசில் ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குல்ல, கரடியே காரி துப்புனுச்சுன்னு, வலைப்பேச்ச அந்தனம் ஒரு துப்புனாரு கூப்பிட்டு வச்சு. அந்த ஆள் அதுக்கு மட்டும் நான் பாராட்டுவேன். ஒரு வீடியோ ஒன்று போட்டார் ரத்னகுமாருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ரஜினியும் விஜயும் மோதிக்கிறாங்க, குறுக்க நீ யாரு, ரஜினியோட அச்சீவ்மெண்ட்ல நீ 0.1% பண்ணிருப்பியா, உன்னைய மாதிரி ஒரு 1,00,000 ரத்னகுமார் அவர் பார்த்திருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையில. நீ இப்படி பேசுறதுனால வந்து உன்னை கூப்பிட்டு விஜய் ஒன்று கால் சீட்லாம் கொடுத்து அடுத்த படம் வாங்க தம்பி பண்ணலாம்லாம் கூப்பிட்டு போறது இல்ல, உனக்கு திறமை இருந்தா மட்டும்தான், தேவையில்லாத உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதுன்னு தலைவன் அடுத்த நாளே வீடியோவோட வந்தான். எனக்கு அந்த ஒரு
அதான் கரடியே காரி துப்பி மூமெண்ட். அது வந்து அந்தனன்னு சொல்லியோ இல்ல இந்த வலைபேச்சு பிஸ்மி அந்த 3 குரங்கு சொல்லியா உனக்கு புத்தி வரணும்? உனக்கே போதுமா? ஒரு நடிகரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு நடிகரை இறக்கி பேசினா நமக்கு பட வாய்ப்பு கிடைக்குமா? நீ எடுத்த ஒரு படம் ஆடைன்னு ஒரு படம் என்னாச்சு? ஆடி நான் என்ன போயிடுச்சு. பண்ண இப்ப என்ன நாங்க என்ன அப்படி வச்சு நான் கார்த்திக் சுப்புராஜ் ரஜினி ஃபேனு அவர் நாளைக்கு வந்து இவரை வச்சு படம் எடுக்க போறாரு. லோகேஷ் கனகராஜ் தலைவர் வச்சு படம் பண்ணிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் தலைவர் வச்சு படம் பண்ணிருக்காரு. அதனால இவங்க படத்துல வரக்கூடிய இவங்க ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய அந்த படத்துக்கு வந்து ரத்னகுமார் டைரக்ஷன் படத்துக்கு ரஜினி ரசிகர்கள் கொடி பிடிப்பான்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோத்தையும் மறந்துடுவானா ரஜினி ரசிகன்? வரட்டும், நீ படம் ஆரம்பிங்க, வரட்டும். ரஜினி ரசிகர்கள் என்ன அவ்வளோ சாதாரணமா எடை போட்டீங்களா? மன்னிப்பு இன்ன வரைக்கும் கேட்கல. கரெக்டா? ரத்னகுமார் தான் பேசின வார்த்தைக்கு தான் போட்ட ட்வீட்டுக்கு ஒரு மன்னிப்போ எதுவுமே இது வரைக்கும் போடல. கரெக்டா? நீ அபிஷியலா மன்னிப்பு போடாத வரைக்கும் படம் வரட்டும். இல்ல அந்த பழைய விவகாரம் அது நான் ரெக்கார்டு ஸ்பேஸ் உங்களை டீல்ல விட விரும்பல. ஒரு விவகாரம் வந்துச்சு, அப்போ போட்டிருக்கான், மறுநாள் ட்வீட் போடுறான் மாஸ்டர் டைலாக் எடுத்து, முடிஞ்சா தொட சொல்றான்னு பாப்போன்னு. நீயே எவனும் சீண்டாம தான் கிடக்க உள்ள. லாரன்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு கொடுக்குற ஆளு, அந்த ஆளே உன்னை அடிச்சு விரட்டி விட்டாரு வெளில போடான்னு. மறுநாள் போடுறான், அது என்ன விவகாரம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு போடுறான் மறுநாள், முடிஞ்சா தொட சொல்றா பாப்போன்னு. அப்ப அதற்கெல்லாம் நீ ஆக்டிவா தானே இருக்க. அப்ப ட்விட்டர்ல இருக்க, எல்லாத்துலயும் இருக்க. ஏங்க அப்ப நம்ம இப்ப அடுத்து வரக்கூடிய படத்துக்கு ஏதோ கதாசிரியரா உட்கார்ந்துருக்கிறப்பல என்ன படம் பாது? ஜெயம் ரவி படம் தானே இது? ஜெயம் ரவி படம் தானே இது? ஜெயம் ரவி படம் தான். இப்ப அடுத்த வரக்கூடிய ஜெயம் ரவி படத்துக்கு இவர் தான் கதாசிரியர். அந்த படத்துக்கு இவர் தான் கதாசிரியர். ஓகே, இருந்துக்க. நீ டைரக்ட் பண்ண வரையில நம்ம கார்த்திக் சுப்புராஜோட, எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் மேல எனக்கு அதுல செம்ம காண்டில் இருக்கிறேன், அது வேற விஷயம். என்ன வாய்ப்பு கொடுதான் கொடுக்குற? தேசிங் பெரியசாமி கொடுத்துட்டு போ, ஏன் கொடுக்கல? இவன் இந்த காக்காசு நம்பி இவனுங்க நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைச்சிட்டான் போல. டேய் இவனுங்கனால அவன் படத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியலடா. இவனுங்க சப்போர்ட் பண்ணி வேற எவன் படமும் ஓடினதும் கிடையாதுடா. இவனுக்கு ஹிஸ்டரியை காட்டு, விஜய் ஃபேன் சப்போர்ட் பண்ணி ஓடிட்டாங்கன்னு ஒரு படத்தை காட்டு. என்னங்க பேசுறீங்க? யாரு படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறத முடிவு பண்றதே அவங்கதான். அவங்க டேக் ஓட்டுனா எத்தனை படம் டிசாஸ்டர் ஆயிருக்கு. ரஜினி அஜித் படத்துல டேக் ஓட்டியே ஃபிளாப் ஆக்கிருக்காங்க. சொல்லுங்கப்பா, விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்துக்கு ஒண்ணு முடிவு பண்ணானுங்க. தமிழ் சினிமால ஒரு படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டானுங்க. என்ன படம் அது? ஒரு சமீபத்துல நடந்ததுப்பா. அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கர ஷாருக் கான் படத்துக்கு கூட அப்படிதாங்க சொன்னானுங்க. ஜவான் ஷாருக் கான் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பய போல ஸ்பேஸ் போட்டானுங்க. படம் மொத்தமா இதாகி போச்சு. ஷாருக் கான் வச்சு காரி துப்பிட்டானுங்க. இவனுங்க வேலைக்கு வர மாட்டானுங்க. இருங்க, சல்மான் கான் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது போட்டானுங்க, ஸ்பேஸ் போட்டானுங்க, ட்வீட் பண்ணானுங்க. ஷாருக் கான் படத்துக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு சல்மான் கான் ஃபேன்ஸ் கிட்ட போய் சண்டை போட்டானுங்க. இவனுங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, அவனுங்க வச்சு செஞ்சு விட்டானுங்க. சல்மான் கான் படம் சிக்கிந்தர் படம் ஒண்ணு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சிக்கிந்தர் படம். சிக்கிந்தர் படம் இங்க இது எங்க படத்தோட டைரக்டர்னா அப்படி ஒரு படம் வந்ததாவே சொல்லி வரலாறுல முருகதாசே இங்கிரபரால வச்சு அழிச்சிருவாப்ல. அப்படிதான் நடந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு சிக்கிந்தர். அற்ற ஃபிளாப் அந்த படம். இதுல இன்னொன்னு பண்ணானுங்க இவனுங்க, ட்ரோல் வேற பண்ணானுங்க. ஜிப்சி அது என்ன படம்? அது அஜித் படம் ஏதோ ஒண்ணு ஹிந்தில ரீமேக் பண்ணாங்கல்ல, சல்மான் கான். அந்த படம் டைம்ல தான் ஏதோ ஒண்ணு பண்ணானுங்க இவனுக்கு. இவனுங்க யாருக்கு தாங்க பண்ணல? ஷாருக் கான் படம் ஒண்ணு வந்துச்சு டன்கின்னு, பெரிய நாங்க சப்போர்ட் பண்றோம் அந்த பிரபாஸ் படத்துக்கு எதிரான்னு சொல்லி பிரபாஸ் ஃபேன்ஸ் ஓட விட்டு அடிச்சானுங்க ரெண்டு பேரையுமே. அது என்ன படம்? பிரபாஸ் சலார் சலார் நல்லா பலார்னு அரைஞ்சு அடிச்சானுங்க. சரியான ஏங்க, நம்ம கோலிவுட்டோட மானத்தையே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. நம்மள எல்லாம் சாம்பார்னு சொல்லி அவனுங்க வரிசையா ஓட்டுறதுக்கு காரணமே இவனுங்க தான். இப்போ கூட உட்காந்து ரஜினி டிபி வச்சுட்டு ஒரு நாய் வந்து ரஜினி டிபியை வச்சு வம்பு கூலிக்கு சப்போர்ட் பண்றேன்னு போய் சொல்லி அங்க இருக்கவங்கள வம்பு இழுத்து அபியூஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். நிறைய ரஜினி ரசிகர்கள் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இந்த நாய் காக்கான்னு. அந்த பழைய தெலுங்கு ஐடி அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு ரொம்ப டாப் ஐடி அவரு. அவர்கிட்ட மறுபடியும் ஒரு தெலுங்கு ஃபேன்ஸ் பேஸ் ஒண்ணு போடணும், ஆர்கனைஸ் பண்ணணும். என்ன பண்ணிடலாமா? டைம் இல்ல, போட்டலாமா? ஒரு நாள் தானே. ஏன் பேர்
ஏன் ஒயிட் பேர் போடலாமா? தெலுங்கு ஃபேன்ஸ் கூட சேர்ந்து, தமிழ் ஃபேன்ஸ் தெலுங்கு ஃபேன்ஸ் ரெண்டும் சேர்ந்து. போடுங்க போடுங்க, இங்கிலீஷ்ல பேசி இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். நான் என்னத்த பேசுறது? நீங்க தான் உட்காந்து பேசணும் ஏதாவது. நமக்கு வேணா பேசும்போது இங்கிலீஷ்ல தெலுங்கு வார்டு கொஞ்சம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த வார்டுல அட்மிட் பண்ணுங்க மைக்ல. இருக்கிறாங்களே கூப்பிட்டு வச்சு மேல டிரான்ஸ்லேட் பண்ணியா அப்படின்னா உட்காந்து பண்ற போறாங்க. இல்ல எனக்கு தெலுங்கு தெரியும். என்னைக்கு போடுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உன்னை நம்ப மாட்டேன் ஐயா. నాకు నిజంగా తెలుసు ஐயா. இல்ல நீ இன்னைக்கு வருவ, அதுக்கப்புறம் நீ துர்காசாமி தான் வருவ. உன்னை நம்பி எல்லாம் போட ஆமா, முடியாது. நாங்க 4 வார்த்தை சொன்னா நீ 4 நிமிஷம் பேசுவ, அப்புறம் எங்களுக்கு டவுட் ஆயிடும். தெரியும் நான் நம்புறேன். ஆனா நான் உன்னை நீ கரெக்டா நீ டிரான்ஸ்லேட் பண்ணிவேன் கேட்டீங்கன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஏங்க பண்ணுவாங்க. ஏங்க நீங்க என்ன விஜய் ரசிகரா உங்களை கும்மா குத்து வாங்க விடுறதுக்கு? உங்களை நான் ஏன் கும்மா குத்து வாங்க விட போறேன்? இல்ல நமக்கு தெலுங்குலாம் லாது. ஆனா கொஞ்சம் தெலுங்கு தெரியுதுன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்ல கலந்து அப்படி பேசினா ஓரளவுக்கு புரிஞ்சுப்போம். ஸ்லாங் கொஞ்சம் நீங்க ராரா சரசுக்கு ராரான்னு பாடி கொடுங்க 4 தடவை, பண்ணா இருக்கும். நான் எனக்கு என்னன்னா, எப்ப எனக்கு இந்த பவன் கல்யாண் படத்தை இது வரைக்கும் நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்லை. இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல நான் பவன் கல்யாண் படம் ஒரு படம் கூட பார்த்தது இல்லை. 2வது படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆக கூட எனக்கு தெரியாது. ஆனா என் ஸ்பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ரெக்கார்டிங் எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு மேல எடிட் பண்ணி உட்காந்து இறக்குனானுங்க பாருங்க. வண்டியில வாண்டடா வந்தானுங்க. அவனுங்க பண்ணதுக்கு தான் நான் அன்னைக்கு ஃபுல்லா காமன் டிபியே ரெடி பண்ணேன். எதுக்குடா என்ன தேவையில்லாம சீன்றீங்க? நான் மறுபடியும் கேட்கறேன். நீ பண்ணதுக்கு தான் அன்னைக்கு ஃபுல்லா ஸ்பேஸ்ல எல்லாரும் ஒரே டிபியை தூக்கி வச்சு பண்ணுது. அன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே. எப்பா சித்ரா லக்ஷ்மண் கேக்குதா? சித்ரா அரவிந்த், சித்ரா லக்ஷ்மண் கேக்குது. அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல முந்தானத்து போட்ட ஸ்பேஸ்ல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வச்சு டிவிக்கு வச்சீங்களே, ஒரு நாள் முழுக்க 1.5 நாள் கதறானுங்க தெரியுமா? பாத்தீங்களா? பார்த்தேன். அவனுங்க அவ்வளவுதாங்க. எங்க அனுபவத்துக்கு முன்னாடி அவனுங்க ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட்டு விடிய காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு கதறானுங்க. மச்சான் அது எப்படா மச்சான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படா மச்சான் அடிச்சானுங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. டே லயலா மணி சொன்னது உண்மையாயிடும்டா. என்னடா சொன்னா லயலா மணி? டிவிக்கேவை எதிர்க்கிறதுக்காக திமுகவும் அதிமுக கூட்டணி வைக்குமா? கொய்யால டே இது மட்டும் அவங்க என்னடா அநியாயமா இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் கூட ஒன்னா சேர்ந்துரும் விஜய் எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானு போல இருக்கு. அடுத்து ஒரு படி மேல போயிட்டு வணக்கணக்கணங்க ஸ்பேஸ் டாபிக் மேல அதான் நான் வைக்கலான் இருக்கிறேன். நாளைக்கு ஸ்பேஸ் டாபிக் அதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆச்சு. அதை விட பெரிய ஃபேமஸ் மாலை வணக்கணக்கணங்க. இதுதான் ஃபேமஸ் ஆகுது இப்ப. ராக்கு நீ இது கேட்டியா? எங்கள் தலைவர் குஜய் அவர்கள் நான் ஆதவர்ஜுன தற்குறி பேசினா பாத்தீங்களா? என்ன போடுங்களே மேல. எனக்கு ஒண்ணு புரியல. அந்த கட்சியில யாருக்குமே தமிழ் பேச வராதா? ராணா வராது போல இருக்கு. ஆதவர்ஜுனாக்கு ராணாவே வராது போல இருக்கு. ராணா வராது, லானா வராது, டானா வராது. கபிலம் ப்ரோ, அதனாலதான் கட்சி பேர்லயே தமிழகம்னு வச்சுட்டானுங்க. தமிழ்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டானுங்க. இது தமிழகம் பாப்புல யாரு? நம்ம ஆதவர் தமிழகம் அப்படின்னு பாப்புல. அது எப்ப அந்த ஆடியோ கூட பிளே பண்ணலாம்ப்பா? வேணாம். எனக்கு அது கேட்கும் போது, அதுவும் நம்ம புஷியானந்த அண்ணன் பேசும்போது அடேங்க அப்பா சாமி என்னது. இவர் வேற கமெண்ட்ல வேற ஜிப்சி அடிக்கடி மாலை வணக்கணக்கணக்கு. ஏங்க கம்முனு எனக்கு இவர் எந்த ட்வீட் போட்டாலும் மாலை வணக்கணக்கணக்கு இல்ல மாலை வணக்கம் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரல. மாலை கிடையாது, மானை. அது அதனால நானே ஒரு 10 வாட்டி கேட்டுக்கும் போது மறக்காம எழுதி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? நாளைக்கு நம்ம எழுதி வச்சாதான் பின்னாடி ஒரு சங்கதிங்க அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குங்க. கபிலம் ப்ரோ, ஒயிட் பியர் ப்ரோ போட்டிருந்தாரு பாத்தீங்களா ஒரு ட்வீட், மானை வளர்க்கணுங்க, மானுக்கு வளர்த்தாக்கா கேஸ் போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. போட்டாரு. எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் ரியலைஸ் ஆச்சு. எனக்கே லேட்டா தான் புரியுது. இவனுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாம் எப்போ புரிஞ்சு எந்த காலத்துல வந்து அவன் சண்டை போடுறது. கபிலன் மேல வந்து குஜைன்னு மட்டும் போடுங்களேன், மேல எல்லாம் வருவானு கடிக்கிறதுக்கு உங்களை. இது குஜைன்னு போட்டாவா? அவனுக்கு ஒன்னா நம்ம திருட்டு போயிடலாம். அவனுக்கு பத்தி தெரியாது. நான் வேற பக்கம் உட்காந்துக்கிட்டு வேற பக்கம் திருப்பி விடுவானுங்க. நீங்க கம்முனு கிடங்க. அவனை பத்தி எனக்கு தெரியும். சொல்லுங்க தெரியல சார். கபிலன் மேல ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டேனா, அதை டெலீட் பண்ணாதீங்க சரிங்களா? மேல போஸ்டர் தானே ஒட்ட வந்தீங்க, அதை ஒட்டிட்டு போங்க. மேல அந்த போர்டை மாட்டிட்டு போங்க. இவருக்கு இதே வேலை. இங்க என்ன நடக்குதுன்ற பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. மேல வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டிட்டு போயிடுவாரு ஒரு பட்டுக்கு.
நம்ம கடமை நம்ம செய்யறோம், உங்க கடமை நீங்க செய்யுங்க. சரி, நான் ஸ்பேஸ் நான் முடிவு பண்ணிட்டேன் தில்லை சார், இனிமேல் மேல ஷேர் பண்ணணும்னா ₹1 கொடுக்கணும். வரி அதுக்கு என்ன பேசணும். நீங்க என்ன கம்ப்ளைண்ட், நீங்க என்ன லட்சமா வாங்குறீங்க? ₹10 இப்படி பண்றீங்களே, அங்க வந்து போட்டு உயிரை எடுக்கிறான். உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு நீ உச்சா கூட விட்டுட்டு வா, ஆனா தயவு செஞ்சு உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு மட்டும் மறுபடியும் சொல்லாதீங்கடா, முடியலடா நான் கூட பக்கத்து வீட்டுல கோஸ்டா கொஞ்சம் அதை விட்டு வந்ததை இப்ப போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் எத்தனை ஊர்ல மாவட்ட குழு ஆலோசனை கூட்டம் சொல்லி நடத்தி தமிழை கொலையா கொல்ல போறான்னு எனக்கு தெரியல மக்களே. ஏங்க ஒரே ஒரு பேச்சுக்குள்ள ஆளுக்கு 3 தடவை தமிழை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் அவெஞ்சருங்கிறான், அண்ணா அவெஞ்சர்ஸ்ல எல்லாம் சேர்ந்துட்டாப்புல எப்போன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு செம்ம கான்ல இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன தெரியுமா, நான் அப்சர்வ் பண்ணது, கூலி 1000 கோடி அடிச்சிடக்கூடாதுன்ற ரொம்ப இதா இருக்கிறானுங்க. ஒண்ணு, அதுக்கு எவ்வளவுலாம் மேக்சிமம் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா. இப்ப இவனுக்கு ஒத்துமையா இருக்கக்கூடாது, என்னடா பண்ணலாம், இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல உள்ள போயிட்டு சண்டையை முட்டி விடலாம் மச்சான், சேர்றான். அடுத்து கபிலன் நீங்க நோட் பண்ணீங்களா தெரியல, இந்த ஸ்லீப்பர் செல் காக்காலாம் நிறைய வெளியே வந்துருச்சு 2 நாள். படம் ஹைப் ஏற ஏற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயங்கரமா வர எப்படி ஜென்யூனா வேஷம் போட்டுக்கிட்டு சினிமா லவர் படம் மட்டுமே மூவி ஜென்யூன் ஐடி அந்த மாதிரி இருந்த எல்லா காக்காவும் வந்த கக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒண்ணும் இல்ல, ஃபேக் ஐடில போட்டா ரீச் ஆகும். கபிலன் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கும், அதுல வந்துட்டு இந்த ஒரு ஃபேன் சொல்லுவோம், அஜய் ஃபேன், அதே பிரியாணி போடுவாங்க, அதே பிரியாணி தான் அப்படியே நான் எடிட் பண்ணியே போட்டிருக்கேன், நான் என்னோட இதுலயே இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என் தலைவன் வந்து வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி எல்லாம் எழுதிட்டு இருந்தாப்புல, எழுதி முடிச்சிட்டாப்புலன்றது லோகேஷ் இன்டர்வியூல சொல்லிட்டாப்புல. விஜய் எல்லாம் நீ எல்லாம் வாழ்க்கை வரலாறு எழுத முடியுமா, தமிழ் ரகச போய் பாத்துங்கன்னு சொல்லிடுவாப்புல. தத்துருவமா எடுத்திருக்கிறோம், அதை போய் பாத்துங்க அப்படின்றவாப்புல. முடிஞ்சு போச்சு. இல்ல நான் சொல்றேன், 3 படம் தமிழ் ராக்கர்ஸ், இன்னொன்னு இந்த ஹிப்பாபாதி படம் ஒண்ணு வந்திருக்கும், கடைசி உலக போர்னு. அதுல ஒருத்தன் வருவான், அந்த கேரக்டர் ஒருத்தன் வருவான், அவன் அந்த அண்ணா வாழ்க்கை வரலாறு எழுதுனா என்ன உங்களை எழுத விட்டுருவோமா பேசாத, நீங்க எழுதுறீங்களா? அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வரலாறு வேற, கருமம். இல்ல டைட்டில் என்ன வைப்பீங்க முதல்ல அதை சொல்லுங்க. காக்காபதி. கொஞ்சம் நல்ல கலைநயத்தோட வைங்க, என்ன நீங்க வைக்கிறீங்க டைட்டில்? சரி, என்ன இதுக்கு மேல என்ன கலைநயம் வேணும்? ஒருத்தவன் காக்கா பிடிச்சி வாழ்க்கையில எல்லாருடைய காலையும் பிடிச்சி மேல வந்தது தானே இந்த இடம். அதுவும் அவன் பிடிக்கல கபிலம் ப்ரோ, அவங்க அப்பா தான் பிடிச்சாரு பாவம், அவரை கடைசியில அடிச்சு விரட்டி விட்டான். கடைசியில அப்பா மேலே கேஸ், அதுவும் இப்ப வாபஸ் வாங்கிட்டாப்புல இல்லைன்னு தெரியல, அதை போய் அப்டேட் பண்ணணும், பார்க்கணும். சும்மாங்க இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. நான் ஒரு விஷயம் செம்ம கான்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கே பிடிக்கலங்க, டிவியை கட்சி அவன் எக்ஸ்பீரியே பிடிக்கல, நல்லா பச்சையா தெரிஞ்சது பாவம். இல்ல ஒரே நிமிஷம், நீங்க சொன்னது மட்டுமே கரெக்டா ஒரு 4-5 ரசிகர்கள் செய்யற மத்த ரசிகர்களையும் நான் நோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதான் போடுறாங்க, இவன் அதாவது எவனுக்காவது லைட்டா விஜய் மேல கரிசனை வந்து ஓட்டு போடலான்னு நினைச்சா கூட இவனே போட விட மாட்டான் போல இருக்கு. இவன் சொல்றேன், அதுக்கு முன்னாடி காரணம் போயிட்டு கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு புசி ஆனந்த் சுத்தமா பிடிக்கல. நல்லா கவனிச்சிக்க, 7 மாசத்துக்கு முன்னாடி அவனே ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தான், புசி ஆனந்த் நம்ம புசி ஆனந்துக்காக வேலை பார்க்கல, விஜய்க்காக தான் வேலை பார்க்கறோம், எனக்கு புசி ஆனந்த் எல்லாம் பிடிக்கும், அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இன்னொன்னு ட்வீட்டும் போட்டிருக்கிறான். அவனுக்கு புசி ஆனந்த் பிடிக்காதனால புசி ஆனந்த் கூட நின்று இப்ப அன்னைக்கு ஸ்டிக்கர் எதுக்கு மாதிரி ரீஸ்டிக்கர் அடிச்சானுங்க, வீடா போய் ஸ்டிக்கர் ஒட்டினானுங்க, ஞாபகம் இருக்கா? நான் வருங்கால முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு ரெடி பண்ணானுங்களே, இவனு கூட காமெடி பெய்யா ஸ்டிக்கர் ஷேர் பண்ணா அது பாத்தீங்களா? ஏன்னா முதல்வர் வேட்பாளர் போட்டிருக்கேன், அதுலயே புசி ஆனந்த் பேசு அப்படின்னு. அவரு பேச புசி அங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, அவன் புரியல, முதல்வர் வேட்பாளர் புசி அங்கிள் தான், அண்ணன் போட்டாதான் அங்க இருந்து எடுக்க. ஸ்டிக்கர் அடிச்சவன் என்னமோ புத்திசாலித்தனமா உண்மையா நாசுக்கா சொல்லு ஒரு மெசேஜ சொல்லிதான் அவன் அடிச்சிருக்கான். பயப்புள்ளைங்க இதுங்க எல்லாம் ட்ரிகர் அடிச்சு என்ன எங்க போனாலும் இங்கே வந்து ஒட்டுற கடைசியில. ஒரே நிமிஷம், நான் இன்னைக்கு சொல்றேன்டா, எங்க புசி தலைவர் வந்து நிப்பாரு பாண்டிச்சேரியில தனியா, உங்க அண்ணா தமிழ்நாட்டுல தனியா நிக்க சொல்லு, யார் சிஎம் ஆறான்னு பாத்துக்கலாம், இது சேலஞ்ச். இன்னொரு சேலஞ்சும் பண்ணிருங்க ஜிப்சி. விஜய் ஃபேன்ஸ் அபியூஸ் இல்லாம ஒரு டிபேட், முக்கியமா
அந்த ஒருத்தவங்க ஒரு 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 பொடி பையன் இருந்தான், அவன் பேர் என்ன ஜிப்ஸி? எதுக்கு எடுத்தாலும் கதறி கதறி அழுதுகிட்டே இருப்பானே. வர சொன்னா வரமாட்டான், வாடா வாடா என் வீட்டுக்கு வாடாமானே. அவன் பேர் என்ன? தீபக் தானே அவன்? நைட் வருவானா அவனா? நைட் வர மாட்டான். தீபக் நைட்லாம் அரசியல் உண்மையில பேசுறீங்கன்னா வந்து சரி என்கிட்ட கூட பேச வேணாண்டா. உனக்கு இங்க எந்த ஐடி கிட்ட அரசியல் பேசணும்னு நினைச்ச ஊர்ல சரி இவரு வச்சுக்க. இவர் யாரு? சித்ரா அரவிந்த். இல்ல சித்ரா அரவிந்த் நீ சத்தியமா பேச மாட்டேன். ராக்கு இல்ல ஆளு ராக்கு உன்னை காட்டி கொடுத்துருவாப்புல. ஒயிட் பியரு இல்ல ட்ரிகர் ஆகி ஒயிட் பியரை பார்த்தாலே ட்ரிகர் ஆயிடுவானுங்க. ஜிப்சி பன்னி இவங்க 2 பேருக்கிட்ட யார்கிட்ட வேணாலும் இல்ல இந்த கீழே லிசனர்ல எந்த ஐடிட்ட நீ பேசணும்னு நினைச்சனாலும் பேசுறா. ஏன்னா உன் பேச்சு டூனே வச்சுக்க. என்ன அவன் பேசுவான்னு நினைக்கிறீங்களா? ஏங்க இங்கதான் விஷயமே ஜிப்சி. அவங்களுக்கு என்னன்னா இங்க நம்ம எதிர்த்தாதான் ஜிப்சி ஞாபகம் இருக்கா? நான் ஹானஸ்டா ஒண்ணு சொல்றேன், லிசன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடுவுல ஒரு 4.5 மாசம் நான் இல்ல, யாராவது பெருசா சீன்னாங்களா இந்த கட்சிய? மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. ஒருத்தரும் சீண்டல, யாருமே கண்டுக்கல. இதான் உண்மை. இல்ல கபிலன், நீங்க போனது எத்தனை மாசம் போனீங்களா எங்களுக்கே ஞாபகம் இல்ல. அவங்க டேட் முதற்கொண்டு எத்தனை மாசம் எவ்வளவு மணி நேரம் நீங்க இல்ல ட்விட்டர்ல ஞாபகமா வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன உங்களை ஃபாலோ பண்றாங்க. யாருமே சீண்டலைங்கிறத விட அவனுங்களே சீண்டல. அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கபிலன், இதெல்லாம் விட உங்களுக்கு பயந்துகிட்டு போலீஸ் பாதுகாப்பு வாங்கினா பாருங்க, பிரிவு வாங்கினா பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு பயந்துகிட்ட உங்களுக்கு பயந்துகிட்டு பிரிவு வாங்கினா பாருங்க. சித்ரா அரவிந்த், நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்க சித்ரா அரவிந்த். மைக் கொடுத்து தப்புன்னு ஃபீல் பண்ண வச்சிருவீங்க போல இருக்கு. சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம். எங்க விட்டோம்? 4 மாசம் 4.5 மாசம் இங்க சீண்டவே இல்லை. 3வது விஷயம், 2வது விஷயம் என்னன்னா, அவனுங்க ஸ்பேஸ் போட்டு அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்ப திமுக ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போடுதுன்னா அங்க போய் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. அங்க பேச முடியலன்னு நீ இந்த பக்கம் வாங்கினானுங்க. இந்த பக்கம் இவங்க உள்ள போனாலும் இவங்களுக்கு மைக்கு கொடுக்கறது இல்லை. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்தது இருக்கவன் இழிச்சவன் எவனாவது எங்கேயாவது இழிச்சவன் 2-3 பேர் ஸ்பேஸ் போட்டானா அங்க போயிட்டு உட்காந்து அரசியல் பேச வேண்டியது. இப்ப எப்படின்னா, அந்த பிங்க்மேன் சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் அன்னைக்கு உள்ள வந்தான். அந்த பையன் அவன் வந்து ஏதோ ஒரு அரசியல் பேசுவான் போல இருக்கு. இங்க நமக்கு இவன் கூட சொல்லியிருந்தான், அந்த விஜய் ஃபேன் ஸ்பேஸ்லயே சச்சினுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அரசியல் பேச தெரியும், மீதி இருக்கிறவன் ஹரிஸ் என்எஸ், எக்ஸ்பீரி, ரேவந்த் இவெல்லாம் அரசியல் பேச தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் ஃபேன் வந்து ஒன்னு சொல்லியிருந்தான். சரி அவனையா கூட்டுருவாடான்னு சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கடைசியா அன்னைக்கு போட்டிருந்தது. ஞாபகம் இருக்கா? அப்ப போட்டு உட்காந்து பேசும்போதுதான் அவன் தெளிவா பைலா எதுன்னு அப்படி தெரியாது, பைலா சொல்ல அவன் அழுதுட்டு அந்த போனவன் பிரேக் ஆகுது. அன்னைக்கு பைலா கேட்டு போன தம்பியை தான் நேற்று தான் பார்த்தேன் ஸ்பேஸ். ஆமா, இன்னை வரைக்கும் அவன் ஸ்பேஸே போடுறது இல்ல ஜிப்சி. ஏன்? ஏன்னா பைலா ரெடி ஆகல, வந்தா அதான் கேட்பீங்க. ஆமா, அவன் இன்ன வரைக்கும் போடுறது இல்ல. அவன் 2 ஐடி வச்சிருக்கான் போல இருக்கு ஜிப்சி, விஜய் ஃபேன் ஐடியில. அவனுக்கு விஜய் கட்சியில நான் இருக்கிறது உறுப்பினரா இல்ல, நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான். இப்ப உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு காமெடி ஒண்ணு சொல்றேன். யாரு அண்ணன மாதிரியே தலைவர் மாதிரியே எல்லாருமே வெளில சப்போர்ட் பண்றாங்க போல இருக்கு. மதுரையில மாநாடு நடத்துறாங்கல்ல, இது எப்போ? வர ஆகஸ்ட் 25 விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு. தெரியாதா? தெரியாத. உனக்கும் தெரியாதா என்ன? தெரியுங்க. பாவம், அந்த யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு அன்னைக்கு இன்னொரு நிகழ்வும் இருக்கு, வேண்டாம் அதை விடுங்க. இந்த பயல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் செத்து போய் அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் அது என்ன இதுனா இன்னைக்கு இல்ல அன்னைக்கு மாநாடு மயிலாட வருதுன்னா மாலை வளர்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு புஷி அங்கிள். சரி எப்பா, நான் கேட்கிட்டு இருந்தேன், யாரெல்லாம் கை தூக்குங்க, ஆகஸ்ட் 25க்கு ஒரு டேக் ஒண்ணு போடலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் விருப்பம் இருக்கு கை தூக்குங்க. ஏங்க ஊரே போடுங்க, திருவிழாங்க அது. எக்ஸ்பைரி வாடா என் கூட ஜாயின் பண்ணிக்கடா. டே எக்ஸ்பைரி, நாங்க ஒழுங்கா டேக் நல்ல டேக்கா போடுறோம். வாடா அவனுக்கு 1000 டேக் வேறு போட்டு ஜெயிச்சிருக்கட்டும் தோத்துருக்கட்டும், ஒயிட் பியர் ஒத்த டேக் நடிச்சதெல்லாம் விட்டு மாநாடு ஷிட்டு, அந்த டேக மறக்க முடியுமா? காவியம் அல்லவா, அந்த டேக் எல்லாம் அவெல்லாம் மறப்பானா?
நடிச்சதெல்லாம் விட்டு மாநாடு ஷிட்டு அந்த டேக் கண்டுபிடிச்ச அந்த கைக்கு தங்க காப்பு போடணும். ஆனா காசு இல்ல. ஆமா சொல்லிவிட்டேன். வேணா அது வேணா. எனக்கு டிவிக்கு இல்ல எனக்கு டிவிக்கு அபியூசஸ் உமன் ஒரு டேக் இருந்துச்சுல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் உண்மையை போட்டு அடிச்சு உடைச்சோம். எனக்கு இந்த நடிச்சது விட்டு மாநாடு சீட்டு தான். ஏன்னா அது அவனுங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஒண்ணு பண்ணுச்சு. அது ஒத்த இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒத்த டேக்ல உன் மொத்த கரியரை முடிச்சிடலாம். இல்ல சித்ரா ப்ரோ, உங்களுக்கு வந்து அந்த டேக்ல போய் பாருங்க. உங்களுக்கு இப்போ சொல்றேன், அந்த டேக்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து அண்ணன் ரைட் ஃப்ரம் ரசிகர்ல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவோ டேக் வேற. நானும் இந்த அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிருக்கிறேன், பார்த்து நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனா this tag is something unique, you know, it's a way of kind of unique style. அதுல வந்து ஒரு 65 படமா, மொத்தம் எத்தனை படமா நடிச்சது? 64 69 படத்தையும் சேர்த்து மட்டும் இல்ல, நீ அடுத்த ஃபியூச்சர்ல நடிக்க போற படத்தையும் சேர்த்து நடிச்சதெல்லாம் விட்டு இதை விட என்னங்க வேணும்? நீ காலையில போட்டிருந்தாரு ஒருத்தர், யுவராஜன் புரோன்னு ஒருத்தர் போட்டாரு, விமன் அபியூஸ், மாஃபிங் இமேஜஸ், அபியூஸ், டெத் த்ரெட், கக்கூஸ் தண்ணி, இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. கஞ்சா விற்பனை எல்லாமே அது கூட நடந்துச்சுல. இன்னைக்கு காலையில இருந்தது பன்மேட்ரு. நாங்க கருத்து கணிப்பு நடக்க போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறானுங்க. ஒரு டீ கடைக்குள்ள வளைச்சு வச்சு ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க. இங்க வா, என்னது ஒரு கருத்து கணிப்பு? அது என்னடா அது? ரெண்டாவது இடத்துல வச்சிருக்கிறீங்க, முதல் இடத்துல விஜய் வச்சிருக்கிறீங்க, மூணாவது இடத்துல எடப்பாடி, நாலாவது இடத்துல சீமானுடா. இது எந்த ஊருக்கு? நீ என்ன சேனல்ரா? அது நாங்க தனிப்பட்ட. அதுவும் கேட்டவன் யாருன்னு பாருங்க, பாமக காரன். அவன் போட்டு சரியான அடி குத்துன்னு குத்தி இருக்கான். என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சியாவே இருக்கட்டும், ஆனா நடுநிலையா கேட்டாப்புல விடுதலை சிறுத்தை திருமாவளவன் எங்க, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எங்கன்னு சொல்லி நியாயமா கேட்டாப்புல. அப்ப இவங்க எல்லாம் தலைவர் நியாயமா கேட்டாங்க. இறந்து போன விஜயகாந்த் கேட்டாங்க, இந்த தொகுதிக்கு நிறைய பண்ணிருக்காரு அவர் அப்படின்னு அவரையும் மென்ஷன் பண்ணாங்க.